பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது நல்லா இருக்கீங்கிறத தாண்டி ஹெல்த்தியா இருக்கீங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா என்னோட ஒரு கேள்வியா இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு நாம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர் தான் ஃபுல்லா ஒன் ஷாட்ல பார்க்க போறோம். ஓகே பசங்களா? ஸோ இப்போ ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நாட் ஜஸ்ட் இன் ஹெல்த் பட் ஹெல்த்தாக இருக்கட்டும், நீங்கள் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோலை அட்டெயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி வீடு எப்படி இருக்குங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இல்லையா? அதோடைய ஃபவுண்டேஷன் அடிவாரத்தில் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ பொறுமையாக நம்ம அதை கட்டியிருக்கோங்கிறதும் அதோட ஃபைனல் ப்ராடக்டில் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்க்கும் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இல்லை ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தானா கூட நீங்கள் உங்களுடைய ஏர்லி டேஸ், ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய டீன்ஸில், ஒரு ஏர்லி 20s 30sலாம் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஹவு குட் ஆர் யூ டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களோட லேட்டர் லைஃப், அதாவது ஒரு 50s 60sல உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்லேயும் சரி, இந்த டைம் நமக்கு நிறைய டைம் இருக்குது, படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, ப்ராக்டிஸ்க்கு டைம் இருக்குது, எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படிங்கிற டைமில் தான் யூ ஹாவ் டு புட் இன் யுவர் மேக்ஸிமம் எஃபர்ட். அண்ட் இந்த டைமில் நீங்கள் பொறுமையாக கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு வின்னிங் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் மோர் ஓவர் நம்ம Xylem டீம் கண்டிப்பாக உங்களோடைய தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் யுவர் ஜேர்னியில் நாங்கள் இருக்கோம். ஸோ யாராச்சும் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கமிங் பேக், நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யோர் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர். அண்ட் இது கண்டிப்பாக ஒரு 3 questions வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ நான் சொல்கிற மாதிரி நீட்டில் ஒவ்வொரு சாப்டருமே இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த சாப்டரும் தான். ஓகே, ஸோ நான் மூவிங் இன் டு திஸ் சாப்டர், ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு சொன்னால் இது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லையா, ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத தாண்டி ஹவு இஸ் மை ஃபிசிக்கல் ஸ்டேட், மென்டல் ஸ்டேட், சோஷியலாக நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த ஹெல்த். ஸோ when I say health, it includes கம்ப்ளீட்டான ஒரு வெல்பீயிங். ஓகே, ஸோ ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி ஐ ஆம் ஃபிட், ஐ ஆம் குட் அப்படின்னா we can say that we are a healthy person. ஓகே, ஸோ இந்த ஹெல்த்துங்கிறது is one of the most vital things பசங்களா. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த். ஹெல்த்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஓகே, இது எனி டே அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் டெஃபினெட்லி ரிமெம்பர் திஸ். ஓகே, ஸோ now டிசீஸ் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது இந்த ஹெல்த்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னா we say we have a disease. ஸோ நிறைய விதமான சைன்ஸ், ஒரு சில சிம்டம்ஸ் நமக்கு எனக்கு ஒரு மாதிரி த்ரோட் பெயினாக இருக்குது, இல்லாட்டி கை கால்லாம் வலிக்குது அப்படிங்கிறதுலாம் சர்டன் சைன்ஸ், சர்டன் சிம்டம்ஸ். இதே மாதிரி ஃபிசியோலாஜிக்கலி மூச்சு சரியாக விட முடியல, இல்லை என்னோட பவல் மூமெண்ட் சரியாக இல்லை, அந்த மாதிரிங்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு we can find out what is the problem or what is the disease. ஓகே, ஸோ இந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ராடாக நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் த செகண்ட் திங் இஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸ். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு டிசீஸ். இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ நம்ம உலகம் பூரா COVID-19 பேண்டமிக் அப்புறமா we know ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரவுறதுனா என்ன, இட் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இஸ் த நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கை கால் வலிக்குது அப்படின்னா அந்த வலி இன்னொருத்தருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டிசீசஸை we will call as a நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகே, ஸோ கை கால் வலிங்கிறது ஒரு சிம்டமாக நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். பட் லெட்ஸ் சே ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் something that you cannot pass it on to the person. நம்ம தொடுறதுனாலையோ இல்லை நம்ம ஒரே பிளேட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனாலையோ இந்த மாதிரி டிசீசஸ் பரவுறது கிடையாது. ஸோ யூ கால் இட் அ நான் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நான் டிரான்ஸ்மிசபிள். ஸோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா பரவுறது. ஸோ டிரான்ஸ்மிட் ஆகாத டிசீசஸ் எல்லாமே we call it the நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகே, ஸோ டிசீஸ்க்கு கீழே ப்ராடாக இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம்.
பட் இந்த டிசீஸ் டிப்பிக்கலாக எப்படி வருது நமக்கு அப்படின்னு கேட்டால், நான் ஏதோ சும்மா விளையாட போனேன் ரோட்டில், திடீர்னு பார்த்தா காய்ச்சல்னு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஏதோ ஒன்று வந்து நமக்கு இந்த டிசீஸை கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸை நம்ம we call it a pathogen. Okay, so pathogen அப்படின்னா it is just a disease causing organism. இப்போ இந்த சாப்டரில் நிறைய pathogens, அது என்னென்ன diseases cause பண்ணுதுங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பட் broadly you have to know that இந்த pathogens நான் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணேன் அப்படின்னா I can have 5 different types of pathogens. First thing is a bacteria. ஓகே, இது உங்களுக்கு தெரியும், ஸ்மால் ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நிறைய பாக்டீரியல் டிசீசஸ் நமக்கு தெரியும். அண்ட் லாட் ஆஃப் தெம் ஆர் க்யூரபிள் ஆல்சோ. ஸோ பாக்டீரியல் டிசீசஸ் ஆர் பாக்டீரியா ஆஸ் அ பேத்தோஜன் வந்து ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வைரஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம கோவிட்லேயே நிறையா பார்த்துட்டோம் இல்லை? அந்த வைரஸ் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ இட் இஸ் கால்ட் SARS-CoV-2 வைரஸ். ஓகே, ஸோ இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம மறக்க முடியாத அளவுக்கு வந்து நமக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்துருக்கு, போத் குட் அண்ட் பேட். பட் a lot of bad, definitely. But yes, so virusங்கிறது வந்து is one category of pathogens. அது வந்து பார்த்தீங்கன்னா it is a ஒரு என்வெலப்பில் இருக்கும். மோஸ்ட்லி இட் இஸ் RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே, அண்ட் அதோடைய ஸ்பெஷலிட்டியே வந்து இட் கேன் டேக் ஓவர் த ஹோஸ்ட் மெக்கானிசம் எடுத்துகிட்டு அது வந்து அங்கே வந்து ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பாடியில். ஓகே, ஸோ தட் இஸ் அ வைரஸ். அண்ட் தென் வி ஹாவ் புரோட்டோசோவன்ஸ். ஓகே, ஸோ புரோட்டோசோவன்ஸ் ஆர் யூகேரியாட்டிக் single cellular organisms, okay, or unicellular organisms. Okay, and அவங்க வந்து heterotrophs தான், plants, animals ரெண்டுத்துலேயுமே வந்து they can feed and they can live. So protozoansனால ஏற்படுற diseases வந்து ஒரு சில diseases இருக்குது. ஓகே, அதை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா is the fungi. Okay, so fungi namak theriyum again is another broad category of organisms. Usually dead organic matter illa decomposed organic matter la feed pandra saprophytes appdin nama solluvom fungi. Okay, so they kind of break down or absorb the organic nutrients directly. Okay, and anjavathu category vandu pathina is the helminths. Okay, helminths அப்படின்னு சொல்லும்போது they are the worms or the parasitic worms. ஓகே, பர்டிகுலராக ஒரு ஹோஸ்டில் இருந்து அந்த ஹோஸ்டோடைய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு there will be nothing. அப்போது ஹோஸ்டோட ஹெல்த் வில் பி காம்ப்ரமைஸ்ட். ஸோ ஹெல்மின்ஸ் வந்து இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ம்ஸ் தட் வில் காஸ் டிசீசஸ் இன் த ஹோஸ்ட். ஓகே, ஸோ ப்ராடாக பேத்தோஜன்ஸ் ஆர் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது தீஸ் 5 கேட்டகரிஸ் வந்து வில் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஓகே, ஸோ இந்த 5 கேட்டகரிக்குள்ளே தான் நம்மளோட எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இருக்க போகுது. ஓகே, தட் மச் இஸ் ஷுர். ஸோ ஒரு இதுலேயும் வந்து மேபி 1, 2 or 3 examples வந்து we will be seeing. அவ்வளோதான். ஓகே, ஸோ என்றைக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இல்லை ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மொத்தமாக ஒரே சங்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஸோ நம்ம இந்த மாதிரி குரூப்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த கேட்டகரிக்குள்ளே இந்த 2, இந்த கேட்டகரிக்குள்ளே இந்த 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு இன்னும் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்மிங் டு த பேத்தோஜன்ஸ், இப்போ ஒவ்வொன்றா வந்து we will see என்னென்ன டிசீசஸ் இருக்குது, அது என்னென்ன காஸ் பண்ணுது, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், க்யூர் இருக்குது ஆர் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னா என்ன பண்ணலாம், இவ்வளோ தான் வந்து நம்ம ஒவ்வொரு டிசீஸ்க்குமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வென் ஐ சே ஃபர்ஸ்ட்லி ஓகே we have typhoid. Now we are starting with the bacterial diseases. ஸோ டைஃபாய்டுங்கிறது வந்து இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஐ எம் ப்ரிட்டி ஷுர் டைஃபாய்டுங்கிறது ரொம்ப காமனான ஒரு இது. நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து டைஃபாய்டு வந்திருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் மச் ஆஸ் அது வந்து காமனாக ஏற்படுற ஒரு டிசீஸாக இருந்தாலும் இன் சிவியர் கேசஸ் இட் கேன் ஆல்சோ பி ஃபேட்டல். ஓகே, ஸோ எந்த ஆர்கானிசம் இதை காஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, ஸோ இந்த சால்மோனெல்லா டைஃபியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன்
ஓகே, ஸோ ஆன்டிஜென் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸை உள்ளே கொண்டு வந்து அதுதான் டிசீஸை க்ரியேட் பண்ணுது, ஆர் தட் இஸ் கோயிங் டு எலிசிட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் தட் இஸ் கோயிங் டு கிரியேட் த ஓவரால் டிசீஸ் இன் த பாடி அப்படின்னா we call it a foreign antigen. ஸோ இந்த பேத்தோஜனில் இருக்கிற அந்த ஒரு சில ஆன்டிஜென்ஸ்னால we can find out அது என்ன வெரைட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் டைஃபாய்டும் இருக்குது. ஸோ all that will come under the causative organism which is Salmonella typhi. ஓகே, ஸோ அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் தான் இந்த என்டையர் டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எங்கே வந்து டேமேஜ் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொன்னாவே அது எங்கேருந்து வரும்? ஓகே, வேர் கேன் வி கெட் டைஃபாய்ட் ஃப்ரம்? யூஸ்வலி கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை அலம்பாமல் வந்து நீங்கள் சாப்பிடும்பொழுதோ இல்லை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இல்லாத இடங்கள்லேருந்து வந்து நம்ம ஃபுட் வாங்கி சாப்பிடும்பொழுது இந்த கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு இஸ் காஸ்ட். ஓகே, அண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர், ஒரு வீக்னஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டமக் பெயின், கான்ஸ்டிபேஷன். ஸோ நம்ம சரியில்லாத ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஓகே, சம்டைம்ஸ் தெல் பி ஹெடேக், தெல் பி லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். இது எல்லாமே வந்து ஆர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் யோர் இன்டெஸ்டைன் பீயிங் டவுன். சம்டைம்ஸ் சிவியர் கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் வந்து பர்ஃபோரேஷன்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டை. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகி it can even be fatal to the human being. Okay, so typhoid வந்து caused by Salmonella typhi, small intestine la தான் அதோடைய action. And mode of infection வந்து பார்த்தீங்கன்னா contaminated food and water. symptoms நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ diagnosis எப்படி பண்ணுறோம் அப்படின்னா remember that it is through the Widal test. So Widal test வந்து is a specific unique test only to find out typhoid. நான் சொன்னேன் இல்லையா, இந்த காசிட்டிவ் ஆர்கானிசமில் ஒரு சில ஆன்டிஜென்ஸ் தான் வந்து நமக்கு இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்டிஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து we have the Widal test. ஸோ டைஃபாய்டு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஹைஜீனிக்காக இருங்க, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் கன்சியூம் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறது இன் சென்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, யூ மே நாட் நோ ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஒரு வாட்டர் கண்டாமினேட் ஆயிருக்கான்னு. ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அண்ட் keep yourself clean and hygienic. Okay, then moving on to the next one. Oh yes, but typhoid ன்னு சொல்லும்பொழுது I definitely have to tell you typhoid மேரியோட ஸ்டோரி. தெரியுமா உங்களுக்கு டைஃபாய்டு மேரியோட ஸ்டோரி? ஸோ என்னாச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் மேரி அப்படிங்கிற ஒரு குக், ஓகே, அவங்களுக்கு வந்து டைஃபாய்டு வந்துருச்சு. பட் ஆனால் சர்ப்ரைசிங்லி அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸோ சைன்ஸோ வரவே இல்லை. ஓகே, பட் அவங்க வீடு வீடாக போய் சமைக்கும் பொழுது அங்கே இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு காய்ச்சல் வந்து, இப்போ நான் சொன்னேன் சிம்டம்ஸ், வயிறு வலி, கான்ஸ்டிபேஷன், ஹெட்டேக், ஆப்பிடைட் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து சரி கடைசியில் என்ன தான் இதுன்னு பார்த்தா இது டைஃபாய்டு. சரி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா இந்த மேரிக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பட் மேரிக்கு ஒன்றுமே ஆகலை. அதனால அந்த மேரிக்கு வந்து பேர் டைஃபாய்டு மேரி அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ டைஃபாய்டு மேரியாக நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்னா நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா we should isolate ourselves and make sure that we don't spread it on to other people. Okay, but yes, but டைஃபாய்டு வந்து நம்ம பர்சே அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபுட் அண்ட் வாட்டரை கண்டாமினேட்டடாக இல்லாமல் நம்ம க்ளீனாக எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ we'll have to take care of ourselves. ஓகே பசங்களா? ஸோ டைஃபாய்டுக்கு அடுத்து another very important bacterial disease is pneumonia. ஓகே, ஸோ அகைன் pneumonia அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் pneumonia, காசிட்டிவ் ஆர்கானிசமா. ஓகே, ஒன் திங் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, இன்னொன்று வந்து ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தே காஸ் நிமோனியா. ஸோ நிமோனியா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது நிமோனியாவில் அப்படின்னா மெயின்லி இட் அஃபெக்ட்ஸ் அவர் லங்ஸ். ஸோ லங்ஸில் இருக்கிறத alveoli or the air sacs. ஓகே, ஸோ லங்ஸில் வந்து நம்ம ட்ரேக்கியா வந்து இஸ் கோயிங் டு பிரான்ச் ஆகி கடைசி ப்ராங்கியோல்ஸில் இருக்கிற குட்டி குட்டி சாக்ஸ்
அட்டாச் ஆகிருக்கிற சின்ன சின்ன சாக்ஸில் தானே நம்மளுடைய கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இந்த சாக்ஸ், அதாவது இந்த ஆல்வியோலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிட் வில் ரிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன்னால ஆர் பிகாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பீயிங் தேர் இன் த சாக் ப்ராப்பரான டிஃப்யூஷன் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்மளால் ப்ராப்பராக ஆல்வியோலைக்கான வேலையை அதனால செய்ய முடியாது, which is exchange of gases. Okay, so this is the main problem that happens in the case of pneumonia. Okay, and what are the different symptoms that you will see in the case of pneumonia அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் இருக்கும் கண்டிப்பாக. now you can say மேம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபீவர் வந்துருமா அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பசங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த ஏரியாவில் ஏதோ இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. பட் நம்ம பாடியில் நம்ம தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. காலுக்கு யாரும் சொல்லுவா கையில் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு இல்லையா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபீவர் இஸ் அ ஜென்ரல் மெக்கானிசம் வேர் பாடி டெம்பரேச்சர் ஹை ஆன உடனே இட் இஸ் லைக் அலர்ட்டிங் ஆல் த செல்ஸ், ஏதோ நடக்குது ஏரியாவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு யோர் சிம்டம் வில் பி அ ஃபீவர். ஓகே, ஸோ ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஏதோ சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சும்மா பேராசிட்டமால் போட்டு அதை அமைக்கிடக்கூடாது. பட் அஃப்கோர்ஸ் ஹை ஃபீவரில் யூ கேனாட் டூ எனி திங். பட் அட் சம் பாயிண்ட் அது எதனால வந்துச்சு இல்லை எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபீவர், சில்ஸ் வரும். Okay, so periodically வந்து you will get very prominent chills, cough, headache. சிவியர் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ், லிப்ஸ் எல்லாம் வந்து வில் டர்ன் ஸ்லைட்லி ப்ளூயிஷ் இன் கலர் பிகாஸ் போதுமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கல, போதுமான ரெஸ்பிரேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கலை அப்படிங்கிறதுனால யூ கேன் ஃபைண்ட் திஸ் கிரேயிங் இல்லை ப்ளூயிஷ் patches in the nails, lips எல்லாம் வந்து we can see in very very severe cases. But generally cough, chills and fever தான் வந்து இதுக்கான symptoms. Okay, and இது எப்படி பரவுது, mode of infection என்ன அப்படின்னா definitely it is through the droplets and aerosols of the infected person. Okay, so நமக்கு வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க டம்ளரில் ஷேர் பண்ணி குடிக்கிறது, இல்லை வந்து அவங்க தொட்ட இடத்துல நம்ம போய் தொடுறது, அவங்க தும்பும் பொழுது நம்ம பக்கத்தில் இருந்தாலோ, ஸோ அந்த மாதிரி if we inhale the droplets or aerosols அவங்க infected person கிட்டேருந்து வர்றதா இருக்கலாம், இல்லை நம்ம அவங்களோட யூட்டென்சில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணினாலோ அது வழியாக வந்து அந்த droplets அந்த aerosols அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து தும்மும் பொழுது வந்து ஒரு சின்ன சின்ன particles that come out and you probably might inhale them. ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா we can avoid pneumonia also. ஸோ மெயின்லி வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனுடைய யூட்டென்சில்ஸை ஷேர் பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்களுடைய ஏரோசோல்ஸை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறதுனாலையோ we can get pneumonia. ஓகே, ஸோ pneumonia வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த்ரூ எனி செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து கூட யூ கேன் ஃபைண்ட் அவுட், இல்லை நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தால் கூட ஓகே நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, நம்ம WBCலாம் வேலை செய்யுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் திஸ் இஸ் அபவுட் யோர் pneumonia. ஓகே பசங்களா, ஸோ we saw two things which is your typhoid and pneumonia. இதை தவிர டிசென்ட்ரி, டிப்தீரியா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாக்டீரியல் டிசீசஸ் இருக்குது. பட் பாக்டீரியல் டிசீஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ரெண்டு தான், which is typhoid and pneumonia. Okay, now moving on to the next one which is the viral disease. Okay, virus cause பண்ணுற டிசீஸ். நான் சொல்கிற மாதிரி வைரஸ் காஸ் பண்ணுற டிசீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் தேடவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே பட்டிருக்கோம் இதில். ஸோ கோவிட் இஸ் டெஃபினெட்லி another viral disease. பட் இங்கே நம்மளுடைய சப்ஜெக்டுக்காக நம்ம இங்கே படிக்கிறது என்ன அப்படின்னா ஒன் மெயின் எக்ஸாம்பிள் இஸ் காமன் கோல்டு. ஓகே, ஸோ காமன் கோல்டு வந்து வராத ஆளே இருந்திருக்க முடியாது, கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் வந்து இது வந்திருக்கும், ஒரு தடவைக்கு மேலேயே வந்திருக்கும். பட் எனிவே இந்த காமன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ் which is called rhino virus. ஓகே, ஸோ இந்த ரைனோ வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நோஸ் இல்லை நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்ப்ரேன்ஸை போய் அட்டாக் பண்ணும், அதனால தான் நமக்கு விடாமல் சளி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து மெயின் சைட் ஆஃப் ஆக்ஷன் இந்த வைரஸ்க்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நோஸ், ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இட் வில் காஸ் ட்ரபிள். பட் லங்ஸில் it will not cause any
trouble. So that is a very important point. Okay, இப்போ நம்ம கோவிட்ல வந்து பார்த்தோம் இல்லையா, வெரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நம்ம வந்து சொன்ன உடனே வாட் வில் தே சே, லங்ஸை போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைப்பான வைரஸஸ்லாம் வந்து டைரெக்டாக லங்கில் போய் அட்டாக் பண்ணும். பட் இந்த காமன் கோல்டு வந்து பிராணி வைரஸ். ஓகே, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நோஸு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அது வந்து டேஞ்சரான லங்ஸ் எடுத்துக்கலாம், அது போகவே போகாது. அது பாட்டுக்கு வந்து நோஸில் அது வேலையை காட்டிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் வந்து is where they normally will act. ஓகே, அண்ட் எப்படி இது இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் கண்டாமினேஷன் தான். ஓகே, ஸோ நமக்கு கோல்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய க்ளோத்ஸ் இல்லை நம்மளுடைய ஸ்டேஷ்னரி, நம்மளுடைய புக்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எதையாச்சும் வந்து நம்ம அந்த வைரஸோட தொட்டுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு ஈஸியாகவே அது பரவிடும். ஓகே, ஸோ அதனால தான் வீட்டில் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அப்படியே டக்கு 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 டக்குன்னு அடுத்து அப்படியே ஒன்றுன்னா வரிசையாக நிற்போம் நம்ம. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் த்ரூ கண்டாமினேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளே சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டிருப்போம். பட் ஆன் பேப்பர் சொல்லணும் அப்படின்னா வாட் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் காமன் கோல்டு அப்படின்னா டெஃபினெட்லி நேசல் கன்ஜெஷன், டிஸ்சார்ஜ் இருக்கும், சோர் த்ரோட், காஃப், ஹெட்டேக் எல்லாமே வந்து இஸ் வெரி காமன் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ காமன் கோல்டுக்கெலாம் வந்து நீங்கள் அரை மணி நேரம் உட்காந்து நோட்ஸ் எழுதி சிம்டம்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லையா. அது சம்திங் தட் வி ஹவ் சீன் அண்ட் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வச்சு we can mention our symptoms. Okay, so very very easy thing to remember. Okay, so நீ உங்களுக்கே பார்த்துருப்பீங்க இல்லையா, நேஷனல் கன்ஜெஷன் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும். ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி வெரி காமன் சிம்டம்ஸ் இன் திஸ் காமன் cold. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா is an example of a viral disease. Okay, now viral disease க்கு அடுத்து we are going to see a very important class of pathogens which is the protozoans. Okay, or protozoa நால ஏற்படுற டிசீசஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோசோவா நான் சொன்ன மாதிரி தே ஆர் யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அண்ட் நிஜமாகவே சொல்லணும்னா இந்த மலேரியா அப்படிங்கிற ஒன்று வந்து இஸ் காஸ்ட் பை திஸ் ப்ரோட்டோசோவா. அண்ட் மலேரியா வாஸ் சச் அ ஹியூஜ் டிசீஸ். எவ்வளவோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த டிசீஸ்னால. ஸோ மலேரியா ஆக்சுவலாக என்ன, எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை திஸ் பிளாஸ்மோடியம். ஓகே, ஸோ பிளாஸ்மோடியமில் ஆக்சுவலாக 4 விதமான ஸ்பீஷீஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம், ஓகே, அண்ட் பிளாஸ்மோடியம் மலேரியே. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் தான். ஓகே, தேர் இஸ் ஸ்பீஷீஸ் மலேரியா காஸ் பண்ணக்கூடிய ஸ்பீஷீஸ் தான் 4மே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்சிபேரம் வந்து இஸ் அ வெரி ஃபேட்டல் ஸ்பீஷீஸ். ஓகே, மிச்சது எல்லாமே வந்து ஸ்லைட்லி மைல்டு இம்பேக்டிங் ஸ்பீஷீஸ் தான். ஸோ பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய பீக் ஃபார்ம், அதோடைய கரெக்டாக அதோடைய அந்த ஸ்ப்ரெட்டிங், அதை ஹார்ம் க்ரியேட் பண்ணுற அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம், அதாவது ஸ்போரோசாய்ட்ஸ். ஓகே, ஸ்போரோசாய்ட்ஸ் ஃபார்மில் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு என்டர் த ஹியூமன் பாடி. அது வரைக்கும் அது வந்து கொசுவாயில் தான் ஜாலியாக இருக்கும். ஓகே, ஸோ கொசு அதாவது அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ, முக்கியமாக ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ மூலியமாக பரவுறது தான் இந்த பிளாஸ்மோடியம். ஓகே, ஸோ ஒரு ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ நம்மளை வந்து கடிச்சிடுச்சு அப்படின்னா இந்த பிளாஸ்மோடியமோடைய உச்சக்கட்ட இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம், அதாவது இந்த ஸ்போரோசாய்ட் ஃபார்மில் வந்து நம்ம பாடியில் என்டர் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் த ஆர்பிசி. ஓகே, ஸோ அது வந்து லிவர்லேயும் மல்டிப்ளை ஆகும். லிவரில் மல்டிப்ளை ஆகிட்டு இட் வில் கோ மெயின்லி இன் டு த ஆர்பிசி. ஓகே, அங்கே ஆர்பிசியில் போய் இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்பிசியில் போய் அது டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இட் வில் க்ரோ தேர். அங்கே க்ரோ ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இட் வில் ரப்சர். அப்படி ரப்சர் ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்ஸின் விச் இஸ் கால்ட் ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை வந்து இட் வில் ரிலீஸ்.
இந்த டாக்ஸின் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகும் பொழுது எல்லாம் நமக்கு பயங்கரமான ஒரு ஃபீவர், சில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வரும். ஸோ மலேரியா பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துருந்தாலோ இல்லை கேள்விப்பட்டிருந்தாலோ அட் ஒன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த டைமில் வந்து எனக்கு சில்ஸ் வருது, ஈவினிங் ஆச்சுன்னா சில்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து இது. ஆர் சம்டைம்ஸ் 2-3 days ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு சில்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் சில்ஸ் வரும்போதெல்லாம் வந்து இந்த ஹீமோசோயினை அது ஜாலியாக உட்காந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் செக்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரப்சர் ஆச்சா ஆர்பிசி, டாக்ஸின் செக்ரேட் பண்ணியாச்சா, இப்போ அது திருப்பி இன்னொரு ஆர்பிசியை பிடிச்சி இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்பிசியை இட் வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ் of growth in the human host. Okay, so human host la idu inda alavukku vandu it will divide in our RBC. Okay, so na sonna madri recurring fever every 3 to 4 days madri recurring fever irundadunave vandu you have to suspect malaria. Okay, now இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம blood streamல வந்து this RBC வந்து RBCல வந்து it is growing இல்லையா, and grow ஆகி ரப்சர் ஆகும் போதெல்லாம் ஒரு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு and it is growing. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்டட் பேஷண்ட்ல வந்து இந்த ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ வந்து கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ள வந்து இந்த ஃபார்ம் of growthல வந்து it will enter into the mosquito. ஸோ இப்போ இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவன் வந்து முழுசாக வளர்ந்து நமக்கு மலேரியாங்கிற ஒரு டிசீஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னா it needs definitely two hosts. ஓகே, ஹியூமன் பாடியில் அதோட க்ரோத் எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு மஸ்கிட்டோ பாடியிலையும் அதோடைய க்ரோத் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும்பொழுது இந்த மஸ்கிட்டோ பாடியில் திஸ் புரோட்டோசோவன் வில் என்டர். அங்கே போய் அதோடைய செலைவரி கிளாண்டில் போய் இட் வில் டிவைட். ஓகே, அங்கே டிவைட் ஆகி இட் வில் ஃபார்ம் what is called the sporozoid. Okay, இந்த sporozoid அது ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா again that is the most infectious stage. அப்போ அதுலேருந்து இன்னொரு கொசு வந்து நம்ம கடிக்கும் பொழுது அதோட salivary glandலேருந்து இந்த sporozoid வந்து is released in the body. அது போய் RBC அட்டாக் பண்ணுது, அப்படியே cycle is repeated. Okay, so மலேரியாவை மொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னா கொசு பரவாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ தண்ணி தேங்கி வச்சு கொசு ப்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோவா இல்லை மேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோவா இல்லை கியூனெக்ஸா அப்படிங்கிறத கடிக்க வச்சு நம்மளால் வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ பெட்டர் இஸ் வி ஷுட் மெயின்டைன் ஹைஜீனிக் பிளேசஸ், மெயின்டைன் ஹைஜீனிக் என்வாயர்மெண்ட் வேர் இந்த மாதிரி கொசுவெல்லாம் பரவாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் என்டையர் லைஃப் சைக்கிள் ஆஃப் யோர் மலேரியா. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி கொசு வந்து கடித்த உடனே ஸ்போரோசாய்ட்ஸ் ஆர் என்டர் ஆகி லிவரில் டிவைட் ஆகி ஆர்பிசியில் இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங் அண்ட் ஆர்பிசியில் டிவைட் ஆகி இட் வில் ரப்சர் த ஆர்பிசி ரிலீஸிங் ஹீமோசோயின் that is going to cause chills. Now இப்போ ஏன் இது வந்து ஃபேட்டலாக இருக்கும், ஏன் வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இது அப்படின்னா இதை நம்ம கவனிக்காமலே விட்டோம் அப்படின்னா இன்னும் மோர் அண்ட் மோர் ஆர்பிசிஸ் ஆர் கோயிங் டு பி அட்டாக்ட், மோர் அண்ட் மோர் ஆர்பிசிஸ் வில் பி ரப்சர்ட். ஸோ அது நமக்கு தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். ஸோ அதனால தான் வந்து அட் ஒன் பாயிண்ட் இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் இட் பிகம்ஸ் ஃபேட்டல். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கேர் for your symptoms. Okay, so what I was saying is இப்போ ஆர்பிசியில் அது டிவைட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து வந்து ஒரு மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும்பொழுது இட் கோஸ் தேர், அங்கே இட் வில் டிவைட் இன் த salivary gland and it will form the sporozoids and அப்படியே it will come and bite another human host. ஸோ அப்படியே தான் அதோட division is happening. Okay, so this is about the protozoan malaria. ஓகே, அண்ட் மலேரியா வந்து நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்க பேருக்கு வந்து மலேரியா வந்திருக்கு, நிறைய பேர் அதில் இருந்து கூட போயிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் அ டிசீஸ் ஆஸ் எனிதிங் எல்ஸ். ஸோ நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ணாமல் we have to take precautions so that நமக்கு அந்த மாதிரியான டிசீசஸ் வராமல் இருக்கும். ஓகே, now one more very very important protozoan is Entamoeba histolytica. Okay, so in the protozoan Entamoeba histolytica is going to cause your amoebiasis. Okay, so amoebiasis is yet again ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து
we tend to neglect these symptoms. Okay, at one point amoebic dysentery normally வந்து ஒரு diarrhea இல்ல dysentery வரது வந்து is very common in usual circumstances. சரி நான் ஏதோ சரியா சாப்பிடல or something is wrong அப்படின்னு சொல்லிட்டு நம்ம neglect பண்றது உண்டு. But repeated if it is occurring, we definitely have to give care because இந்த மாதிரி protozoans could be breeding in our body. Okay, so amoebiasis is yet again ஒரு protozoaனால ஏற்படுற ஒரு disease. இதோட causative organism வந்து ent amoeba histolytica. இது எங்க அட்டாக் பண்ணுதுன்னா large intestine. Okay, so small intestineல இன்னொரு disease சொன்னேனே, என்ன சொன்னேன்? டைஃபாய்டு சொன்னேன். ஓகே, இப்போ இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா வந்து இஸ் கோயிங் டு அட்டாக் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் மை மெயின் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் இல்லை ஃபுட்டில் வந்து how does it contaminated water and food அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் யார் அதை கொண்டு வந்து போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is going to be the house flies in the case of the amoebiasis. ஓகே, ஸோ எங்கேயோ வந்து அட் சம் பாயிண்ட் இந்த புரோட்டோசோவன் இருக்கிற ஒரு ரீஜன்லேருந்து மெக்கானிக்கலாக ஒரு வந்து தூக்கிட்டு நம்ம பிளேட்டில் வச்சுச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வராமல் பார்த்துக்கணும், அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஸோ ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் கோயிங் டு பி த primary mechanical carriers of this disease. Okay, and symptoms என்னன்னு பார்த்தீங்கன்னா you will definitely have probably constipations, mucus in the stool, blood in the stool. Okay, abdominal pain and cramps. இதெல்லாம் வந்து நார்மலாக நமக்கு ஒரு டயரியா வந்தாலே வந்து இதெல்லாம் வந்து வர்றது சாதாரணம் தான். பட் when it becomes excessively high, okay, when we see mucus or blood is passing in the stool, we have to be careful as to இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யோர் amoebic dysentery பசங்களா. ஸோ புரோட்டோசோவாவை பொறுத்த வரைக்கும் we saw two diseases, which is malaria and amoebiasis. Okay, இப்போ next category of diseases என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it's going to be the helminths. Okay, helminths நான் சொன்ன மாதிரி it is the worms, okay, or the parasitic worms that are going to cause a disease. So இதுலயும் நம்ம ரெண்டு பார்க்க போறோம். First is the ascariasis. Okay, ascariasis அப்படின்னு சொல்லும்போது the causal organism is ascarias. Okay, so ascarias வந்து உங்களுக்கு தெரியும் it is part of the ask helminth or a round worm. Okay, so இந்த round worm என்ன பண்ணுது அப்படின்னா mainly it will attack the abdomen. Okay, so பயங்கரமான cramps, பயங்கரமான vomiting எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கும். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா again contaminated water, vegetable and fruits. Okay, in some larval stage வந்து if it is there in the water இல்லை நம்ம fruits, vegetables எதையாவது வந்து நம்ம சரியாக கழுவாமல் இல்லை சரியாக அதை ஃபுல்லாக குக் பண்ணாமல் ராவாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா we are more prone to such diseases. Okay, so it's very important to clean the vegetables, clean the fruits, எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக வச்சுக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி contaminated water, vegetable, fruits மூலயமா வந்து this ascarias worm வந்து ஈஸியாக பரவிடும். ஸோ அப்போ அது பரவும் போது நமக்குள்ளே இருந்து இட் இஸ் டிரைவிங் அவர் நியூட்ரிஷன். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ parasitic worm. அப்போ parasitic worm அப்படிங்கிறப்போ அது நம்ம பாடியிலேருந்து நம்ம நியூட்ரிஷனை வச்சு தான் அது வாழ முடியும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? we will end up having a lot of muscular pain. Okay, ஒரு blockage in the intestinal passage ஆகலாம். anemia. ஏன் anemia அப்படின்னா நம்ம நியூட்ரியன்ஸ்லாம் அதை வாங்கிக்கிச்சுன்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும் இல்லையா? So that is very common. And then fever of course will be there. And then sometimes internal bleeding can also happen. Okay, these are symptoms of your ascarias. Okay, so moral of the story, wash your vegetables and fruits properly before you consume. Okay, then one more very important helminth that we have to talk about is the filarial worm. Okay, filarial worm அப்படின்னு சொல்லும்போது wuchereria. ஓகே, அனிமல் கிங்டம்லேயே நீங்கள் படித்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து wuchereria. ஸோ இந்த wuchereria வந்து ரெண்டு விதமான ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒன்று வந்து wuchereria bancrofti, இன்னொன்று மலாயி.
இது ரெண்டுமே வந்து will cause filariasis. ஓகே, அதுக்கு பேரே வந்து filarial worm அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ filariasis அப்படிங்கிற டிசீஸ் வந்து it is causing, or it is also called elephantiasis. யானைக்கால் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஓகே, ஸோ சைட் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் ஆஃப் த லோவர் லிம்ப். ஸோ லோவர் லிம்ப் ரீஜனில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் இது போய் இட் வில் செட்டில் டவுன். ஸோ அப்போ என்னாகும், அவர் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வில் ஸ்வெல் அப். அதனால நம்மளோட என்டையர் கால் ரீஜனே வந்து பயங்கரமாக ஸ்வெல் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாடி ப்ரொபோர்ஷனுக்கும் கால் வீங்கி இருக்கிற சைஸுக்கும் சிமிலராகவே இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் சரி யானை மாதிரி கால் வீங்கி போச்சுங்கிறதுனால we call it யானைக்கால். ஓகே, ஆர் எலிஃபென்டியாசிஸ். ஓகே, பிகாஸ் எலிஃபென்ட் லெக்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக கால் வந்து வீங்கிடும். ஓகே, ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் ஆல்சோ chronic inflammation of the genital organs as well. Okay, so that is also possible in the இது. So not just the legs but the genital organs also வந்து பார்த்தீங்கன்னா can be impacted. எதனால் வருது அப்படின்னா it is because of female mosquito vectors. ஸோ நம்ம வந்து சரியான sewage system இல்லாத ஒரு இடத்துல இருக்கும், தண்ணி தேங்குது. இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் சூவேஜ் சிஸ்டம். நீங்கள் வந்து வீட்டில் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றிருப்பீங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக சீப்புன்னு ஆயிருக்காது. ஸோ அந்த ரிமைனிங் அந்த தொட்டியில் இருக்கிற மிச்ச தண்ணியிலேயே கூட கொசு வந்து பரவலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் வந்து we have to take so that இந்த மாதிரி தண்ணி தேங்க விடாமல் இது பண்ணி if we can get rid of these mosquitoes, then நமக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து we don't have to worry about elephantiasis. Okay, so who is the main infecting agent? யார் mode of infection எப்படி அப்படின்னா it is through the female mosquito vectors. Okay, so if I can show you an image here, so இதுதான் வந்து the case of filariasis or elephantiasis. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா wushar ஏரியாவுக்கு வந்து it is also called filarial worm because it causes filariasis. வேறு ஒன்றுமே அதுக்கு ரீசன் கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இமேஜ்லேயே பார்க்குற மாதிரி ஒரு கால் வந்து இப்போ நார்மல் ஒரு ஹியூமனுக்கு என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த கால் சைஸில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து ஹஸ் பின் இன்ஃப்ளேம்ட். ஓகே, அந்த வீக்கம் இருக்கிறதுனால ஒரு லெக் என்டையர்லி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் swollen like an elephant. அதனால தான் யூ கால் இட் elephantiasis. ஓகே, ஸோ this is also an example of a helminth காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ். ஓகே பசங்களா, ஸோ நவ் லாஸ்ட் கேட்டகரி. நான் பேத்தோஜனில் வந்து 5 கேட்டகரி சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வாஸ் யோர் பாக்டீரியா. அது இல்லாமல் டைஃபாய்டு அண்ட் நிமோனியா பார்த்தோம். அப்புறம் வைரஸில் வந்து காமன் கோல்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து we saw protozoans இல்லையா. ப்ரோட்டோசோவன்ஸில் வந்து மலேரியா அண்ட் அமீபியாசிஸ் 2 பார்த்தோம். அண்ட் தென் we saw ஹெல்மின்ஸில் வந்து ஆஸ்கேரியாசிஸ் அண்ட் filariasis 2 பார்த்துருக்கோம். இப்போ the last category of pathogens that we have to deal with is the fungi. ஓகே, ஸோ ஃபங்கைனால எக்கச்சக்கமான டிசீசஸ் இருக்குது. பட் சம்திங் வெரி காமன் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரிங் worm. ஓகே, ஸோ ரிங் worm காஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஐதர் ஆஃப் த ஸ்பீஷீஸ். ஓகே, இட் கேன் பி மைக்ரோஸ்போரம், இட் கேன் பி ட்ரைகோஃபைட்டான், இட் கேன் பி எபிடெர்மோஃபைட்டான். ஸோ இந்த 3 ஜீனஸில் இருக்கிற ஃபங்கையுமே வந்து கேன் கான்ட்ரிபியூட் டு ரிங் worm டிசீஸ். ஓகே, ஸோ ரிங் worm அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ரிங் மாதிரியான பேட்சஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கின் டிசீஸ் தட் யூ கெட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஸ்கின்ல இல்லை நெயில்ஸில் ஸ்கேல்ப்லலாம் கூட வந்து யூ கேன் கெட் திஸ் ரிங் worm. ஸோ யூஸ்வலி வந்து யூ கெட் இட் ஃப்ரம் சாயில். அழுக்கான சாயிலில் வந்து இந்த ரிங் worm இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்தே யூ கேன் கெட் த ரிங் worm. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் worm இருக்கிற இன்னொரு பர்சனுடைய டவல்ஸ், க்ளோத்ஸ், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண விஷயங்களை வந்து நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் ஈஸியாகவே பரவிடும். ஓகே, ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் யோர் பெட் ஷீட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் குட் டு கீப் இட் ஐசோலேட்டட் when somebody is infected with ringworm. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரிங் லைக் patches வந்து is formed in the skin. So patches அப்படின்னு சொல்லும்போது dry scaly lesions is found. Okay, and it also has intense itching.
ஓகே, இட் கேன் பி சீன். ஸோ யூஸ்வலாக ஃபங்கை அப்படின்னாவே ரொம்ப மாய்ஸ்டான ஒரு டேம்ப் என்வாயர்மெண்ட்டில் வளர்கிற ஒரு ஆர்கானிசம் தான். ஸோ அதே மாதிரி ரிங்வார்மும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு டேம்ப் மாய்ஸ்ட் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா திஸ் ரிங்வார்ம் காஸ் பண்ணுற ஃபங்கை வில் ஆல்சோ க்ரோ. ஸோ இந்த மாதிரி சாயில், அழுக்கான சாயிலில் இல்லாட்டி வந்து இது மாதிரி இன்ஃபெக்ட் ஆன இன்னொருத்தருடைய டவல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிங்வார்மை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, so this is ringworm. இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்கேன். so like you can see there are patches like a ring. ஓகே, ஸோ அதுக்கு ரிங்குன்னு சொன்னீங்க எக்ஸாக்டாக ரவுண்டாக இல்லைன்னா கேட்கக்கூடாது, அதுக்கு கண்ணு கிடையாது. ஸோ அது எப்படி அதுக்கு என்ன ரிங்கு அப்படின்னு நினைக்கிறதோ அந்த ரேஞ்சில் தான் அது வரும். ஓகே, ஸோ ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லும்போது இட் ஃபார்ம்ஸ் அ ரஃப்லி ரவுண்ட் பேட்சஸ் வந்து இட் கேன் பி சீன் ஆன் த ஸ்கின். ஸோ திஸ் இஸ் அ சின். ஸோ சின்னில் இட் கேன் ஹேப்பன் ஆர் இட் கேன் ஹேப்பன் எனி பார்ட் ஆஃப் த ஸ்கின், இல்லை நெயில்ஸில் ஆகலாம், ஸ்கேல்பில் ஆகலாம். ஸோ எங்கே வேணால் திஸ் ரிங் வார்ம் கேன் க்ரோ. Okay, so this is about ringworm pasangla. So இதோட we have finished all the different diseases and என்னென்ன காஸ் பண்ணுதுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will see what is our ரோல். ஓகே, இப்போ நம்ம பாடியில் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இட் இஸ் த இம்யூன் சிஸ்டம் தட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஓகே, இப்போ நான் வந்து எவ்வளவோ சொன்னேன். இப்போது இன்னொருத்தருடைய ஏரோசோல்ஸ் இன்ஹேல் பண்ணுறதுனால, இல்லை இன்னொருத்தருடைய டவல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, சாயில்னால, கொசுனால, இந்த மாதிரி எக்கச்சக்க டிசீசஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து we interact with so many people, we go so many places. நம்ம கண்ட இடத்துல கையை வைக்கிறோம். we don't know இல்லையா ஒரு சர்ஃபேஸில் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. பட் பார்க்க முடியாட்டியுமே கூட டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம பாடியில் வந்து இந்த எல்லா பேத்தோஜன்ஸ்க்கும் வந்து ஒரு பேரியர் இருக்குது இல்லையா, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் தான் இஸ் அவர் இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஸோ அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் த கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன். ஸோ என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குது? ஸோ இம்யூன் சிஸ்டம் இஸ் ஹெல்பிங் அஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசீஸ் காசிங் பேத்தோஜன் நமக்குள்ளே வரும்போது அந்த டிசீஸ் காசிங் எபிலிட்டியை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி, எதிர்ப்பு சக்தி, அவ்வளோதான். தட் இஸ் அவர் இம்யூனிட்டி. ஓகே, எதிர்ப்பு சக்தி அப்படின்னா நமக்குள்ளே வர ஒரு பேத்தோஜனை நம்ம எதிர்க்கிறோம், அது டிசீஸ் காஸ் பண்ணாமல் விடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அவர் இம்யூனிட்டி. ஸோ இதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் த innate immunity and acquired immunity. ரெண்டு விதமான broad categories we can say, which is innate immunity and acquired immunity. இப்போ innate immunityனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம பாடியில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு இம்யூனிட்டி. நம்ம பிறக்கும் பொழுதே எல்லாருமே இந்த ஒரு innate immunityயோடு தான் நம்ம பிறக்கிறோம். Okay, each and every one of us we have this innate immunity. என்ன இந்த innate immunity அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வைரஸ்னால் நான் அட்டாக் பண்ணுவேன், இந்த வைரஸ் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாரபட்சம்லாம் பார்க்காது. இட் இஸ் a non-specific type of defense. ஓவராலாக எந்த ஒரு பேத்தோஜனாக இருந்தாலுமே, நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆன்டிஜன், எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலுமே அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த innate immunityக்கு இருக்குது. ஓகே, அண்ட் இட் இஸ் present at the டைம் ஆஃப் பர்த். நம்ம எல்லாருமே இதோடு தான் பிறக்கிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான பேரியர்ஸ் இருக்குது நம்ம பாடியில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஃபிசிக்கல் பேரியர். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோட்டில் போகிறோம், ஸோ மெனி வெஹிக்கிள்ஸ் ஆர் தேர், ஸோ மெனி பிளேசஸ் கடந்து நம்ம போகிறோம். அப்போது எவ்வளோ நம்ம ப்ரீத் பண்ணும்பொழுது வந்து we're not paying attention இல்லையா, எக்ஸாக்டாக நம்ம என்ன ப்ரீத் பண்ணுறோம், என்ன இருக்குது இந்த காற்றுல அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அங்கங்கே கை வைக்கிறோம், we're sitting in so many different places. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ நமக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின், ஓகே, ஸ்கின்னோட சேர்ந்து மியூக்கஸ் இருக்குது, நம்மளோட லைனிங்கில் எல்லாமே மியூக்கஸ் இருக்குது. ஸோ திஸ் வில் ஹெல்ப் இன் ஸ்டாப்பிங் த பேத்தோஜன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின்னே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேரியர். ஓகே, ஸ்கின்னை தாண்டி ஒன்று உள்ளே வருது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே, பட் ஸ்கின்னை தாண்டி we also have, அப்படியே ஸ்கின்னை மீறி உள்ளே ஏதாவது காற்று மூலியமாகவோ இல்லை சாப்பாடு மூலியமாகவோ வந்துடுச்சு அப்படின்னா கூட
நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற மியூக்கோசல் லைனிங், நம்ம யூரினரி ட்ராக்டில் இருக்கிற மியூக்கோசல் லைனிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் லைனிங் எல்லாத்துலேயுமே இருக்கிற மியூக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இட் இஸ் கோயிங் டு trap the organism. So அதுக்கப்புறமா organism cannot grow and it will be killed eventually. Okay, so the physical barriers வந்து is a very very vital component. Okay, suppose இந்த physical barrierலாம் இல்லை அப்படின்னா நமக்கு எத்தனை மில்லியன் டிசீசஸ் நமக்கு வருங்கிறது வந்து நம்ம கணக்கே போட முடியாது. பட் அந்த அளவுக்கு வந்து it is helping us to defend against or protect ourselves against any disease that might come to us or any pathogen that might come to us. அப்படியே இந்த physical barriers தாண்டிடுச்சு அப்படின்னா next we have the physiological barriers. அப்போ physiological barriersன்னு சொல்லும்போது சரி ஓகே என்னோட gastrointestinal tractல இருக்க மியூக்கஸ்னால கம்ப்ளீட்டாக இந்த பேத்தோஜனை எராடிகேட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் கூட ஆசிட்ஸ் இருக்குது நம்ம பாடியில். ஓகே, மவுத்தில் வந்து சலைவா இருக்குது, கண்ணில் இந்த டியர்ஸ் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஹாவ் பொட்டென்ஷியல் என்சைம்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் காம்போனன்ட்ஸ் தட் வில் ப்ரொடெக்ட் அவர் பாடி. ஸோ எந்த விதமான ஒரு மைக்ரோப்ஸும் வந்து வளர முடியாத அளவுக்கு வந்து இந்த டியர்ஸ், நம்மளுடைய ஆசிட்ஸ், நம்மளுடைய சலைவா எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஃபிசிக்கல் பேரியர்ஸை தாண்டியும் வந்துட்டோம் அப்படின்னா we have the physiological barriers which are all these different things. Okay, next வந்து பார்த்தோம் அப்படின்னா it is the cellular barriers. அப்படியும் physiological barrierயும் தாண்டி அது cellular barrierக்கு வந்துருச்சு அப்படின்னா காமனான பாரபட்சமே பார்க்காம சண்டைக்கு நிற்கிற சோல்ஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ். நம்ம காமனாக PMNL நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலிமார்ஃபோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜினா என்ன சொன்னேன், அதோடைய ஷேப், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ் ஆர் த WBCs. ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா we have monocytes in our body which is also a form of white blood cell. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா natural killer cells அப்படின்னு இருக்குது. They are also one type of lymphocytes. Okay, so இப்போ உங்களுக்கு தெரியும் that நம்ம வந்து WBC white blood cell அப்படின்னு சொன்னோம்னா we have granulocytes, we have agranulocytes. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா monocytes, leukocytes, neutrophils, basophils, eosinophils இதெல்லாமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ், இந்த மோனோசைட்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், ஒரு விதமான ஒரு லிம்போசைட், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமே இல்லாமல் நம்ம ஏரியாக்குள்ளே எவனாவது வந்தான்னா அப்படியே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு ரெடியாக காத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பேரியர், ஃபிசியோலாஜிக்கல் பேரியர் ரெண்டுமே கடந்து அது வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா we always have these cells which are the cellular barriers. Okay, and then lastly we have the cytokine barriers which are nothing but interferons. இது வந்து ஒரு விதமான ஒரு மாலிக்யூல் பசங்களா. ஸோ இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அது அந்த பேத்தோஜன் உடைய டிவிஷனில் போய் இன்டர்ஃபியர் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மெயின் என்ன, நம்ம பாடிக்குள்ளே ஒரு பேத்தோஜன் வந்துச்சு அப்படின்னா 1 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், இப்படியே வந்து க்ரோ பண்ணி நம்ம பாடி ஃபுல்லாக இட் வில் கெட் இன்ஃபெக்டட். பட் அதை தடுக்கிறதுக்கு அதோட க்ரோத்தில் போய் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுக்கு மேலே வளர முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சைட்டோகைன் பேரியர்ஸ் என்ன அப்படின்னா we have the interferons. ஸோ இது 4 டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்காங்கிற கேள்வியெல்லாம் அடுத்து நாங்கள் வந்து அடிச்சுட்டு தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்த உடனே போட்டு தள்ளுறதுக்கு வந்து இந்த 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேரியர்ஸுமே நம்ம பாடியில் இருக்குது பசங்களா. ஸோ ஃபிசிக்கல் பேரியர்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் பேரியர்ஸ், செல்லுலர் பேரியர்ஸ் அண்ட் த சைட்டோகின் பேரியர்ஸ். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த ஒரு டைப் ஆஃப் இம்யூனிட்டியோடு தான் நம்ம பிறக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த innate immunity. அதாவது நம்ம பிறக்கும் போதுலேருந்தே இந்த இம்யூனிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இட் இஸ் அவர்ஸ். இன்னொரு டைப் என்னன்னா இட் இஸ் த acquired immunity. இப்போ acquired immunity அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நம்ம லைஃப்பில் நிறைய என்கவுண்டர் பண்ணுறோம் இல்லையா. சின்ன வயசுலேருந்து வந்து இப்போ வரைக்கும் நமக்கு எக்கச்சக்கமான டிசீசஸ் வந்திருக்கலாம், நமக்கு எவ்வளவோ தடவை சளி, காய்ச்சல் எல்லாமே வந்து நமக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைமுமே நம்ம ஒரு பேத்தோஜனை பார்க்கும்பொழுது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்குறோம்.
ஓகே. ஸோ இப்போ ஒரு தடவை நமக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து we learn how to fight that organism. ஓகே. ஸோ that is why இந்த acquired immunity அப்படிங்கிற ஒன்று வந்து it is pathogen specific. ஓகே. இந்த தடவை வந்து ப்ளூ சட்டை போட்டுட்டு வந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவையும் ப்ளூ சட்டை பேத்தோஜனை மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். அந்த மாதிரி இது யார் வந்தாலும் அடிக்கிறோங்கிற மாதிரி இன்னேட் இம்யூனிட்டி மாதிரி நம்ம கிடையாது. ஓகே. ஸோ அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ யார் வந்துட்டு போனாலும் அதை நம்ம கேப்சர் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவங்க வந்தாங்கன்னா பயங்கர டேமேஜிங்காக இருக்குது, ஸோ நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இவங்க வரும்போது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கற்றுக்குறோம். ஓகே. அதுக்காக உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாச்சும் பண்ணி வச்சிடாதீங்க. நான் சொன்னது செல்ஸை நம்ம பேத்தோஜன்ஸ் வந்து வரும்போது நமக்கு இது தேவையில்லாதவங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு we will learn to fight against them. ஓகே. ஸோ that is acquired immunity. ஓகே. அண்ட் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் இவங்க வந்தால் நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ ஒரு மெமரி வந்து will be generated in the body. Okay, so that is why, for example, when I say chicken pox, okay, சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு தடவை சிக்கன் பாக்ஸ் வந்தால் அதுக்கப்புறமா வராது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு தடவை சிக்கன் பாக்ஸ் வந்தால் we learn that okay இது வந்தால் நம்ம வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெமரி வந்து is generated in the body. ஓகே. ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை மெமரி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து தெரியாது உள்ளே வரவங்க வந்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஆர் தே கோயிங் டு காஸ் டிசீஸ் ஆர் இது நல்லது பண்ணுறதுக்கு நமக்கு வந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இந்த பேத்தோஜனை பார்க்குறோம், அதை பற்றி புரிஞ்சுக்கிறோம், ஓ அது இவ்வளோ டேமேஜ் பண்ணுதா நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு அதை அப்படியே போய் போட்டு தள்ளுறதுக்குள்ளே அது பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிடும். ஸோ அப்போது ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு லோ இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் அண்ட் ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு டீலேட் ரெஸ்பான்ஸ் இஸ் த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ். பிகாஸ் நமக்கு சட்டுன்னு பார்த்தா யார் பேத்தோஜன் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா நம்ம பேசிக்காக நல்லவங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து தீய எண்ணங்கள் இருக்கிற பீப்புளோட வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அவங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்ஸில் இந்த பேத்தோஜனை ஸ்பெசிஃபிக்காக ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ தட் இஸ் த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ். பட் ஒரு தடவை பட்டால் நம்ம எல்லாம் உஷாராயிடுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை அதே பேத்தோஜன் when it comes back there is a secondary or an anamnestic response. அதாவது பயங்கரமான ஒரு enhanced ரெஸ்பான்ஸ், ஒரு ஹை இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து we call it as an anamnestic response. ஓகே. ஸோ செகண்டரி ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து தத்தி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், இந்த தடவை வந்த உடனே போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஸ்பீடில் வந்து இட் வில் கோ அண்ட் ப்ரொடியூஸ் இட்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ அக்வயர்டு இம்யூனிட்டிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற பேத்தோஜன்ஸ், நமக்கு வர டிசீசஸ், நம்ம என்கவுண்டர் பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு we learn and we get a certain memory. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட்ஸ் கால்ட் த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், லோ இன்டென்சிட்டியாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா will be the secondary response. பயங்கரமாக மாசாக வேறு லெவலில் வந்து it will give an immune response. ஓகே. ஸோ நம்ம படிக்கும் போதுமே அப்படி தான் ரிப்பீட்டர்ஸ் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சுன்னு கவலையே படாதீங்க. இப்போ அடுத்த அட்டெம்ப்ட் வந்து பாருங்கள் எப்படி மாசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம் மாதிரி தான். ஓகே. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு acquired immunity. இந்த acquired immunityயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can particularly say that இந்த ஆன்டிபாடி அப்படிங்கிற ஒன்று வந்து இஸ் சம்திங் யூ ஹாவ் டு நோ. ஓகே. ஸோ நம்ம பாடியில் ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது, ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் வந்து இந்த ஆன்டிபாடி தான். ஓகே. ஸோ இந்த ஆன்டிபாடினா என்ன, முதல்ல வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 பெப்டைடு செயின்ஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ பெப்டைட்ஸ்னால் என்ன, இட் இஸ் நத்திங் பட் ஒரு அமைனோசிட்க்கும் இன்னொரு அமைனோசிட்க்கும் இருக்கிற ஒரு லிங்க். ஓகே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ரோட்டீன். ஸோ ஆன்டிபாடி இஸ் நத்திங் பட் அ ப்ரோட்டீன். ஓகே. ஸோ ஒரு ஆன்டிபாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 பெப்டைட் செயின்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று லாங்காக இருக்குது இல்லையா, 1 லாங் செயின் இருக்குது ஃபாலோட் பை 1 ஷார்ட்
செயின். ஓகே, ஸோ இந்த லாங் செயினை வந்து நம்ம ஹெவி செயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஷார்ட்டான செயினை வந்து நம்ம லைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட் திஸ் சைட் ஒரு வேரியபிள் சைட் இருக்குது. Okay, which is the antigen binding site. So let's say ஒரு pathogen வருது அப்படின்னா அதோடைய ஆன்டிஜன் யார் எக்ஸாக்டாக இந்த டிசீஸை காஸ் பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை போய் லபக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்காக வேண்டி we will have these antigen binding sites. ஓகே, ஸோ இந்த ஆன்டிபாடிஸை நம்ம பாடி ஜெனரேட் பண்ணும்போது அது போய் டப்புன்னு எல்லா பேத்தஜனையும் போய் கேப்சர் பண்ணிடும். அப்போ கேப்சர் பண்ணிச்சுன்னா அதனால டிசீஸ் கொடுக்க முடியாது, அதை அப்படியே போட்டு தள்ளிடும். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ ஆன்டிபாடிஸில் இருக்கிற இந்த செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்குது. அண்ட் இது மூலியமாக தான் வந்து வரக்கூடிய பேத்தோஜனில் இருக்கிற ஆன்டிஜனை நம்ம கேப்சர் பண்ணி நம்ம அதை போட்டு தள்ள போகிறோம். ஓகே, ஸோ மெயினாக ஆன்டிபாடியில் 2 ஹெவி செயின், அதாவது 2 நீளமான செயின் அண்ட் 2 சின்ன ஷார்ட்டான செயின் இருக்கிறதுனால H2L2 அப்படின்னு நம்ம வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஆன்டிபாடிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபா, காமா, எப்சிலான், மியூ, டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when we represent as an antibody அதை வந்து IgA, IgM, EG டியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி we can name the antibody. ஸோ ஏன் இங்கே ஒரு IG அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is an immunoglobulin. ஓகே, globulin அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து we will call as a globulin. immunoglobulin ஏன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து is used in the immune system, அதனால் we call it an immunoglobulin. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆன்டிபாடி இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து ஓகே இவங்க வந்தால் இவங்களுக்கு இந்த ஆன்டிபாடி போகணும், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அகெயின் வந்து ஒரு லாக் அண்ட் கீ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுதான் வந்து கீ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கீஸ் வரும்போது, நெக்ஸ்ட் டைம் இந்த பேத்தோஜன் வரும்போது கரெக்டாக அதுக்குள்ளே போய் அது போட்டு ட்ராப் ஆகிக்கும். ஸோ ஒவ்வொரு ஆன்டிஜனுக்குமே, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேத்தோஜனுக்குமே ஒரு வேறு விதமான ஆன்டிபாடி இஸ் ஜெனரேட்டட். ஒவ்வொரு முறையும் நம்ம பாடிக்குள்ளே ஒரு 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 டிசீஸ் வருது, இல்லை ஒரு பேத்தோஜன் வருது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக the body is producing antibodies. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி இந்த ஆன்டிபாடிஸ்னால மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா we are able to resist the pathogen the next time. அந்த ஒரு மெமரி அது எல்லாமே வந்து is because of these antibodies. ஸோ acquired immunityல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து is the antibody. ஓகே, then B cells and T cells இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் innate immunityல வந்து ஃபண்டமெண்டலாக வந்து we had ஒரு மேக்ரோஃபாஜஸ் இருந்தது, மோனோசைட்ஸ் இருந்தது, நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருந்தது. பட் அங்கே வந்து we saw this term called a lymphocyte. ஓகே, நேச்சுரல் கில்லர் செல்லுங்கிறது ஒரு விதமான ஒரு லிம்போசைட். பட் லிம்போசைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது broadly we can classify them as B cells and the T cells. ஓகே, ஏன் B cells T cells அப்படின்னு சொல்கிறோன்னா போன் மேரோவில் ஒரிஜினேட் ஆகி மெச்சூர் ஆகிற செல்ஸை we call it the B cells. அதே தைமஸில் இருக்கிற இந்த லிம்போசைட்ஸ், ஓகே, தைமஸுங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற yet another immune organ. ஸோ இம்யூன் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஆர்கன் தான் தைமஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இருக்கிற லிம்போசைட்ஸை நம்ம T lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, T cells or T lymphocytes, B cells or B lymphocytes. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது B செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவுட் சைட் த லிம்ஃப் நோட். அதே T செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த லிம்ஃப் நோட். அது வந்து ஜாலியாக இருக்கும். ஓகே, அண்ட் B செல்ஸ் தான் வந்து ஆன்டிபாடியோட சர்ஃபேஸ் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ B செல்ஸ் தான் மெச்சூர் ஆகி இட் வில் ரிலீஸ் the antibodies. Okay, so primarily நம்மளோட இந்த acquired immunityல fight பண்ணுறதுக்கு we have the B cells. அதே T cellsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா helper cells, killer cells அப்படின்னு 2 இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபங்க்ஷனை பண்ணிவிட்டு they will support the entire immune response. ஓகே, ஸோ மெயினாக இந்த ஆன்டிபாடிங்கிறது செக்ரீட் பண்ணுறது வந்து is going to be only the B cells. ஓகே, அண்ட் இது மேலே இருக்கிற ரிசெப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிறது நம்ம B cell ரிசெப்டர்னு சொல்லுவோம், அது மேலே இருக்கிறது நம்ம T cell ரிசெப்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஜென்ரலாக இந்த B செல்லுக்கான லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட்.
ஓகே, அது டீயோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, ஸோ டி செல் வந்து கண்டுபிடிச்சி பி செல்லை எழுப்பி விட்டுச்சு அப்படின்னா பி செல் எழுந்திருச்சு, இட் வில் ஒன்லி ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி, திருப்பி போய் தூங்கிடும், அவ்வளோதான் அதோட வேலை. ஓகே, ஸோ செக்ரீட்டிங் ஆன்டிபாடிஸ் வந்து இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் யோர் பி செல்ஸ். அதே வந்து செக்ரீட்டிங் லிம்போகைன்ஸ், அதாவது ஒரு விதமான கெமிக்கல்ஸ், எல்லாரையும் அலர்ட் பண்ணி எழுந்திருங்கடா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த T cells. Okay, so in the B cells and T cells ரெண்டும் சேர்ந்து தான் they bring about the entire immune response. Okay, so மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து we can say 2 form of immunity இருக்கு அப்படின்னு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா it is the cell mediated immunity, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹியூமோரல் இம்யூனிட்டி. ஸோ ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது பி செல்ஸோட ஆன்டிபாடிஸ் எல்லாம் நம்ம பிளாஸ்மாவில் இருக்கும், அண்ட் இட் இஸ் கோயிங் அண்ட் இட் இஸ் ஃபைட்டிங் அப்படிங்கிறப்போ வி கால் இட் த ஹியூமோரல். ஹியூமர் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளூயிட், இட்ஸ் அ லிக்விட். ஓகே, ஸோ ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி த பி செல்ஸ் மூலியமாக ஆன்டிபாடிஸ் மூலியமாக நம்ம ஃபைட் பண்ணுற இம்யூனிட்டி. வேரஸ் டி செல்ஸ் ஆக்சுவலாக போய் நான் சொன்னேன் இல்லையா, கில்லர் டி செல்ஸ் போய் அப்படியே ரைட்டாக களத்தில் இறங்கி போட்டு தள்ளுற டி செல்ஸ் வந்து when it comes into picture we call it the cell mediated immunity. Okay, so 2 விதமான immunity இருக்குது, which is humoral and the cell mediated immunity. Okay, so இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே, நம்ம தான் பி செல்ஸையும் டி செல்ஸையும் எழுப்பி விட்டு அது மூலியமாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி மீண்டு வரும். ஸோ இதை வந்து we call it an active immunity. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால we call it an active immunity. இதே இன்னொரு டைப் ஆஃப் இம்யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த passive immunity. ஓகே, ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன் நம்ம பாடி தான் இஸ் ப்ரொடியூசிங் த ஆன்டிபாடிஸ். ஓகே, ஸோ it is produced by the antibodies host response to direct contact with the antigen. Okay, so ஒரு நம்ம டைரெக்டாக போய் ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அது மூலியமாக நம்ம வந்து அடிபட்டு திருந்துறோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ அட் எனி கேஸ் நம்ம நேச்சுரலாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த ஆக்டிவ் இம்யூனிட்டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளா பட்டு திருந்துறதுனால கண்டிப்பாக அந்த மெமரி வந்து நமக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் அ பெர்மனண்ட் form of an immunity. Okay, and also வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து இது கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஓகே இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் occur immediately, பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஒரு மெமரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இன்னும் மாசாவே ஃபைட் பண்ணி நல்லா வந்து we can give a good response and save the body. Okay, so this is an active immunity. அதே passive immunity அப்படின்னு நான் சொல்லும் பொழுது passive immunityனா நம்ம பாடி எந்த விதத்துலையும் ஒரு ஆன்டிபாடியை ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது. நம்ம பாடி எந்த விதமான ஒரு செல்லுமே ப்ரொடியூஸ் பண்ணலை in this case. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ரெடிமேடாக இந்த ஆன்டிபாடிஸை வேறு ஒரு ஹியூமன்லேயோ இல்லை வேறு ஒரு ஆனிமல்லையோ வேறு ஒரு இடத்துல நம்ம அதை சிந்தசைஸ் பண்ணி அதை டைரெக்டாக நம்ம பாடியில் செலுத்துகிறோம். ஓகே, ஸோ அப்படி நம்ம செலுத்தும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆன்டிபாடிஸ் அப்படியே அதோடைய என்ன ஃபங்க்ஷனோ அதை பண்ணுது, அந்த ஆன்டிஜனை போட்டு தள்ளுது, அதோட வேலை முடிஞ்சது, கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு அது டிஸப்பியர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால எந்த விதமான ஒரு மெமரியும் கிடையாது. இப்போ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அப்புறம் பி செல்லை எழுப்பி விட்டு அப்புறம் அதை வந்து ஆன்டிபாடி பண்ண வச்சு ஸோ இவ்வளோ டைம் டீலேயும் கிடையாது. ஸோ இட் வில் இமீடியட்லி ஆக்கர் அண்ட் எந்த விதமான மெமரியும் இருக்காது. ஓகே, பட் சம்டைம்ஸ் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். பிகாஸ் என்ன இருந்தாலும் வந்து நம்ம பாடி கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, அது வெளியிலேருந்து செலுத்துகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசரமாக தேவை அப்படின்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும் தேவை அப்படின்னா வெளியிலிருந்து இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த பாடி அண்ட் ஒரு சில மாதங்கள் இல்லை ஒரு சில வாரங்கள் இது வந்து இட் வில் ரிமைன். வேரஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
பெர்மனெண்ட்டாக நம்ம பாடியிலே தான் இருக்கும். ஒரு தடவை பட்டாச்சு அப்படின்னா இன்னும் எத்தனை தடவை பட்டாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக we can fight against the response. Okay, so this is the active immunity and the passive immunity பசங்களா. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா you can say that there are 2 more types. Okay, so if you see in this chart, இங்கே வந்து innate immunity நான் சொன்னேன், all the barriers that we have எல்லாமே நமக்கு நேச்சுரலாக இருக்குது. இப்போ acquired immunityயில் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி இருக்குது, பாசிவ் இம்யூனிட்டி இருக்குது. அதாவது நாமளே ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணுறோம், இல்லை க்ரியேட் பண்ண ஆன்டிபாடிஸை நம்ம உள்ளே வாங்கிக்கிறோம். ஓகே, 2 விதமாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் 2 இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகே, அதாவது நம்மளே பாடியில் ஆன்டிபாடிஸ் நேச்சுரலாக தயாரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸாக அடி வாங்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு தடவை நம்ம பாடியில் ஒரு சிக்கன் பாக்ஸ் வைரஸோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு காசிட்டிவ் ஆர்கானிசம் ஏதாவது ஒன்று ஒரு டிசீஸ்க்கான ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நமக்கு காய்ச்சல் வரும், நமக்கு அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வரும், நம்ம கஷ்டப்படுறோம். இன் ஆல் திஸ் ப்ராசஸ் T cells B cells எல்லாம் நமக்கு ஒர்க் பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் இட் வில் ஃபைட். ஓகே, ஸோ கொஞ்சம் டீலேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பாடிக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்க தான் செய்யும். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே பார்க்கும் பொழுது அவர் பாடி இஸ் கம்ப்ளீட்லி இம்யூன். ஓகே, ஸோ அதனால தான் நான் மெயினாக சிக்கன் பாக்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் வெரி ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒருத்தருக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வருது அப்படின்னா வந்து தேவல்ஸ் இதுக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வந்தவங்க மட்டும்தான் அதுக்கு போய் கேர் பண்ணணும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி வராது, தே ஆர் ஆல்ரெடி இம்யூன் டு த particular disease. Okay, so natural active immunity அப்படின்னா naturally என் பாடி வந்து has learned டு ஃபைட். ஒரு தடவை நான் அடிபட்டுட்டேன், நான் எல்லா ஃபீவர் எல்லாமே எனக்கு வந்துச்சு, நான் அதுக்கப்புறமா ஐ ஹவ் மேட் தி ஆன்டிபாடி. ஸோ அதுக்கான மெமரி எனக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அது வந்துச்சு அப்படின்னா ஒரு செமையான ஹை இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஐ எம் கோயிங் டு ப்ரொடெக்ட் மை பாடி. ஸோ திஸ் இஸ் த நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதாவது ஆர்டிஃபிஷியலாக நான் வெளியிலிருந்து ஒரு ஆன்டிஜனை பாஸ் பண்ணுறேன், அதுக்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ். பட் ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நேச்சுரல் ஆக்டிவ்னா நான் சொன்னேன் ப்ரீவியஸாக இது பண்ணுது அப்படின்னு. பட் நேச்சுரல் பாசிவ், இப்போ பாசிவ்னா என்ன நான் சொன்னேன், பாசிவ்னா ரெடிமேடாக நமக்கு கையில் ஆன்டிபாடி வந்து கிடைக்கிது, நம்ம பாடியிலேருந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது த colostrum or the first milk. Okay, so first milk from the mother வந்து பார்த்தீங்கன்னா it's a slightly yellowish fluid which we call the colostrum. இந்த கொலோஸ்ட்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான IgA, அது கூடவே நிறைய மினரல்ஸ் அண்ட் அந்த சைல்டுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனுமே வந்து இஸ் அவைலபிள் இன் த கொலோஸ்ட்ரம். ஸோ மெயினாக வந்து இதோடைய இந்த ஆன்டிபாடிஸ் ரெடியாக மதரோட பாடியில் AGA வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இம்யூனோக்ளோபுலின் A வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கிவ் இன் டு த சைல்டு. ஏன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அந்த சைல்டுக்கான ஒரு இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு we will have the IgA that is transmitted directly from the mother to the baby through the colostrum. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா also during gestation, during அந்த பேபியோட டைம் இன்சைட் த womb அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்யூனோக்ளோபுலின்ஸ், அதாவது சம்திங் லைக் IgG மாதிரியான ஆன்டிபாடிஸ் வந்து will already pass through the placenta. ஸோ டைரெக்டாக மதர்ஸ் பாடியில் செய்யப்பட்டு அது அப்படியே வந்து இஸ் கோயிங் டு மூவ் இன் டு த ஃபீட்டஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது அந்த பேபிக்கு வந்து இட் கெட்ஸ் த குட் இம்யூன் கெப்பாசிட்டி டு ஃபைட். அப்போ சப்போஸ் ஏதாவது டிசீஸ் வந்தால் கூட இட் கேன் ஃபைட். ஸோ அதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் வந்து இந்த ரெடிமேட் ஆன்டிபாடிஸை அம்மாவோட பாடியிலேருந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லும்போது பேபியோட பாடியில் நோ சிந்தசிஸ் இஸ் ஹேப்பனிங், அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல, டைரெக்டாக ரெடிமேடாக நம்ம கொடுத்து சரி இந்தா ஏதாவது தேவைன்னா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பேபிக்கு
நம்ம வந்து immunoglobulins or the antibodies வந்து நம்ம கொடுக்குறோம் ரெடியா. ஸோ திஸ் இஸ் அ நேச்சுரல் passive immunity. So active natural immunity and passive natural immunity நம்ம முடிச்சிட்டோம். இப்போ remaining is the artificial. So artificial immunityல வந்து பார்த்தீங்க அப்படின்னா vaccinization and immunization. இப்போ vaccinization அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நம்ம vaccination அப்படின்னு நான் சொல்லும்பொழுது வேக்சினேஷனில் என்ன ஆகுது, ஒரு சம்திங் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுவுமே நம்ம பேண்டமிக்கில் பார்த்துட்டோம் இல்லையா, நமக்கு வந்து we also took vaccination. ஸோ வேக்சினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் ஆர் ஒரு attenuated antigen. ஸோ when I say attenuated அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆக்கப்பட்ட ஒரு ஆன்டிஜனை வந்து I am giving into the body. Okay, so you must have seen இப்போ நம்மளே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் டியூரிங் த கோவிட் டைமே. ஸோ ஒரு சில வேக்சின்ஸில் வந்து என்னாச்சு, we saw that the ஆக்சுவல் வைரஸை வந்து கொஞ்சம் வீக் பண்ணி they can give. Okay, so not just COVID, any vaccination that you take, ஒன்று அந்த ஐதர் ஃபுல் வைரஸை வந்து இல்லை பாக்டீரியாவை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரென்த் பண்ணி அதை வந்து இந்தாப்பா டெமோ பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆனோம் அப்படின்னா இந்த டெமோ பீஸை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறதா நினச்சிட்டு நம்மளும் பயங்கரமாக பி செல்ஸ் டி செல்ஸ் எல்லாத்தையும் பயங்கர ஆக்டிவாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை போட்டு தள்ளனா தான் நம்ம நினச்சிருப்போம். பட் ஆக்சுவலாக அதை வந்து போட்டு தள்ளணுன்ட்டு தான் வெளியிலேருந்தே கொடுத்துருக்கோம், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸை வந்து உள்ளே அனுப்பிச்சு நம்மளை பயங்கரமாக வந்து பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மெமரி இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஆக்சுவல் வில்லன் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டம்மியை நினச்சி நம்ம ஆன்டிபாடியை ப்ரிப்பேர் பண்ணோமோ அதை வச்சு நம்ம ஆக்சுவல் வில்லனை போட்டு தள்ளிடலாம். தட் இஸ் த என்டையர் பேசிஸ் ஆர் த கான்செப்ட் ஆஃப் வேக்சினேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த வேக்சினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா like I have said antigenic proteins or அந்த பேத்தோஜனையே நம்ம வந்து inactivate பண்ணியோ இல்லை வீக்கன் பண்ணியோ பாடிக்குள்ளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு we are going to neutralize the pathogenic interaction. எப்படின்னா அப்படி தான் ஒரு டெமோ வந்து உள்ளே அனுப்புகிறோம், நம்மளும் பயங்கரமாக சிந்தசைஸ் பண்ணோன்னா ஆக்சுவல் வில்லன் வரும்போது செமையாக we can clear it. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி வந்து நம்ம பாடிக்குள்ளே க்ரியேட் பண்ணுது. ஸோ எத்தனை தடவை அந்த ஒரு வைரஸையோ இல்லை அந்த பாக்டீரியாவையோ நம்ம என்கவுண்டர் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் மீன் ஆஃப் ஹேவிங் அ passive an active immunity. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி ஏன்னா நம்ம வந்து நம்ம பாடிக்குள்ளே தான் இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்குது, நம்ம பாடிக்குள்ளே தான் இது எல்லாத்தையுமே சிந்தசைஸ் பண்ணுறோம் இல்லையா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிகாஸ் அது நம்ம நேச்சுரலாக பட்டு தெரிஞ்சுக்கல, நம்ம அதை வந்து சும்மா ஒரு டம்மியை உள்ளே அனுப்பிச்சு we are going to artificially create this particular memory. ஸோ அதனாலேயே வந்து we call it an artificial active immunity. Okay, so I'm going to write artificial active. அதே artificial passive அப்படின்னு சொல்லும் பொழுது பாசிவ்னா என்ன, ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் என் கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போது ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது லெட்ஸ் சே ஸ்னேக் பைட் இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரொம்ப டெட்லி டிசீஸ் நமக்கு வந்து வரும்பொழுது அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாடியில் நம்ம அதுக்குன்னு ஒரு ஆன்டிபாடி செக்ரீட் பண்ணுறதுக்குள்ள இட் வில் பிகம் டூ லேட் இல்லையா. இட் வில் பிகம் வெரி லாங், அதுக்கான டைம் வந்து எலாப்ஸ் ஆகிடும். ஸோ லெட்ஸே பாம்பு கடிச்சு அந்த பாம்பு கடிச்சது விஷம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு ஆன்டிபாடி தயாரித்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு விஷம் தலைக்கேறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will ரெடிமேடாக மேபி ஒரு ஹார்ஸ் பாடியிலிருந்தோ இல்லை வேறு ஒரு பாடியிலிருந்து லைக் பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து இந்த ஸ்னேக் வெனோம்லேருந்து வந்து தே ஆர் இம்யூன்.
ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபாடிஸை ஐசோலேட் பண்ணி இந்த வெனம்க்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போது நமக்கு அந்த டைம் ஆஃப் நம்ம உட்காந்து அதை ரெடி பண்ணி அதை ஃபைட் பண்ணுற டைம் வந்து நமக்கு மிச்சமாகும். அண்ட் டைரெக்டாக வந்து we can give rise to the antibodies and அது டைரெக்டாக அப்படியே ரெடிமேடாக கிடைக்கும் போது நம்ம ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் will come under the artificial passive immunity. Okay பசங்களா? ஸோ மொத்தம் we saw innate immunity which நம்ம பாடியில் நேச்சுரலாக இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா acquired immunity நம்ம வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம கற்றுக்கிட்டு அக்வயர் பண்ணிக்கிற ஒரு இம்யூனிட்டி. ஸோ அதுலேயே நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் பார்த்தோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆக்டிவ் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் ஒரு என்கவுண்டர் ஆஃப் த பேத்தோஜன்லேருந்து கற்றுக்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே பாசிவ் ஆக்டிவ் சாரி நாட் பாசிவ் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பாடியில் ஒரு வேக்சினேஷன் போட்டால் அந்த வேக்சினேஷன் மூலயமா நமக்கு வந்து we are able to produce our antibodies. அதே பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா கொலோஸ்ட்ரம் இல்லை ப்ளசென்டா வழியாக அம்மாவுடைய ஆன்டிபாடிஸ் வந்து சைல்டுக்கு வந்து பாஸ் ஆகிறது வந்து இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் இம்யூனிட்டி. அதே நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் ஸ்னேக் பைட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடிமேடாக இன்னொரு ஆர்கானிசமில் டெவலப் பண்ண ஆன்டிபாடியை சட்டுன்னு கொடுத்துருவோம் ஸோ தட் we can protect the body. Okay, so this is the entire picture of your immunity. So immunity அதாவது எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது this is what it comprises of. Okay, now இப்போ நம்ம இந்த immunity அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ இது பண்ணாலுமே there is one case called the allergies. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து இது பிரிஞ்சால் சாப்பிட்டா எனக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு வந்து அலர்ஜி, இல்லை வந்து கடலை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது, பால்னால எனக்கு அலர்ஜி, இல்லை டஸ்ட் அலர்ஜி, பாலன் அலர்ஜி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலர்ஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அலர்ஜி அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கிள் நம்ம பாடிக்குள்ளே வருது. ஓகே, ஸோ இந்த வர்றது வந்து ஓகே லெட்ஸே ஒரு கத்திரிக்காயாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 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 பால் ஐட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு கடலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு காம்போனண்ட் வந்து நம்ம பாடிக்குள்ளே வருது. இப்போ வரப்போ தேவையே இல்லாமல் வந்து நம்ம சில சிச்சுவேஷன்ஸில் வந்து ஓவர் சீன் போட்டு ட்ராமா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி நம்ம பாடி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக ஊதி பெருசாக இருக்கணும். ஓகே, அதை ஊதி பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட் பாட்டுக்கு இருக்கிறத நம்ம பாட்டு தொடச்சிட்டு போகலாம் அப்படின்னா இல்லை, அது டஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு தும்மலை போட்டு அதுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்து இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜிஸ் இது வந்து பயங்கரமாக லங்ஸ் அஃபெக்ட் ஆகிற பீப்புள் எல்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் வரும்போது ஒரு எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஓவர் ட்ராமா காட்டுச்சு அப்படின்னா தட்ஸ் வாட் வி கால் அன் அலர்ஜி. ஓகே, அண்ட் அலர்ஜன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அலர்ஜி ஓகே நான் இப்போ வந்து கடலை அப்படின்னு சொல்கிறேன், அந்த ஃபுல் கடலைக்கு அகேன்ஸ்டாக நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம், அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கல் சின்ன ஒரு காம்போனண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு காம்போனண்ட் இல்லை என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து தூண்டி விடுதோ தட் இஸ் வாட் வி கால் அன் அலர்ஜன். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த அலர்ஜியில் ஓவராக சீன் போடுற ஆன்டிபாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் IgE. ஓகே, ஸோ இந்த IgE தான் வந்து ஆனாவுன்னா ரெஸ்பான்ஸை போட்டு பெருசாக்கி விட்ரும். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஹிஸ்டமின், செரட்டோனின் அப்படிங்கிற மாதிரியான சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் பண்ணும்போது we have inflammation, we have different சிம்டம்ஸ் லைக் வந்து பாருங்கள் ஸ்னீசிங் இருக்கும், வாட்டரி ஐஸ் இருக்கும், ரன்னிங் நோஸ், மூச்சு விட முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஏன் வருதுன்னா நம்ம பாடியில் இருக்கிற இந்த ஹிஸ்டமின்ஸ், செரட்டோனின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான், இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால தான் வந்து we are having these symptoms. ஓகே, அண்ட் வந்து காமன் அலர்ஜன்ஸ் என்ன நானே சொன்னேன், லைக் டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பாலனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆனிமல் டேண்டர். சம்டைம்ஸ் நீங்கள் பெட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆனிமல் டேண்டர் ஒரு இப்போ டாக் ஃபர் some people வந்து tend to have an allergy. So இந்த allergens are
commonly found. Okay, and treatment இதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஹிஸ்டமீன்ஸ் வந்து ஓவராக செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறதுனால we will produce antihistamine as a treatment. ஸோ ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, சரிப்பா அடங்கு நீ கொடுக்குற ஓவர் சீன் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அலர்ஜி symptoms will get vanished. Okay, so that is the treatment, but generally you can also give adrenaline or some steroids also. Some அதாவது அலர்ஜின்ஸ் நான் சின்னதாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி, பட் சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸாஜரேட்டட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் அது ரொம்ப ஃபேட்டலாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டக்குனு ஒரு ஸ்டிராய்டு கொடுத்தோம் அப்படின்னா ரேப்பிடாக வந்து இட் வில் ட்ரை டு சப்ரெஸ் த சிம்டம்ஸ். ஓகே, ஸோ அலர்ஜீஸில் வந்து IgE இஸ் ரெஸ்பான்சிபிள். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீட்டில் வந்து IgE ஓட ரோல் என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினாவோ இல்லை டைரெக்டாவோ கூட கேட்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து இஸ் த அலர்ஜி. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அவர் ஆட்டோ இம்யூனிட்டி. ஓகே, சில பேர் சொல்லுவாங்கல்ல நமக்கு வந்து எதிரி வந்து வெளியே கிடையாது, நம்மளே நமக்கு எதிரி தான் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் யுவர் ஆட்டோ இம்யூனிட்டி ஆர் தி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஜென்ரலாக ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட செல்ஸ் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு யாரும் வெளியிலிருந்து சொல்கிறதுக்கான அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கே தெரியும் நம்மளோட செல்ஸ் எது, ஃபாரின் செல்ஸ் எது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா நமக்கு நம்மளோட செல்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் ஆட்டோ இம்யூனிட்டி. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பாஸ் ஆகாத செல்ஸ் எல்லாமே அப்படியே வந்து நம்ம தைமஸ்லையும் சரி போன் மேரோலையும் சரி அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க, வெளியவே வராது அந்த மாதிரியான செல்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி இவங்கெல்லாம் நம்மால், ஓகே இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் நம்மளோட நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம இதை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நமக்கே ஒரு இம்யூனிட்டி. பட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, வெளியே நம்ம எதிரியை தேட வேணாம், நம்மளே நமக்கு எதிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அட் ஒன் பாயிண்ட் நம்ம செல் யார், வெளியிலிருந்து வந்தவங்க யார் அப்படின்னு வித்தியாசம் தெரியாமல் எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் ஆட்டோ இம்யூன் disorder or an autoimmune disease. Okay, so இந்த மாதிரியான damage வந்து happens when body வந்து அதோடைய own cells வந்து it will start attacking. Okay, so இது நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஸ்லோவாக டிட்டோரியேட் ஆகும். அப்போ நம்ம வந்து வெளியிலிருந்து we have to supplement and say டே நீ வேறு யாரையோ போட்டு தள்ளலை, நம்மளே தான் நீ போட்டு தள்ளிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஜாயிண்ட்ஸ் ஆர் நம்ம போன்ஸ் வந்து வேறு யாரோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போன்ஸை நம்மளே அட்டாக் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா எலும்பு தேய ஆரம்பிச்சிடும். அதுதான் ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ வெளியிலிருந்துன்னா நம்ம பிரச்சனையை தேட வேணாம், நமக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். ஓகே, ஸோ ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய செல்ஸ் யார், வெளியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா that is auto immunity. and actually rheumatoid arthritis மாதிரி நிறைய kinds of autoimmune diseases இருக்கு. and actually அதை ட்ரீட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்போ வெளியிலேருந்து ஒரு பேத்தோஜன் வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சரிப்பா பேத்தோஜனை போய் போட்டு தள்ளு அப்படின்னா அப்போ போட்டு தள்ளிடலாம். பட் நம்மளுடைய செல்ஸே நம்மளை அட்டாக் பண்ணும்பொழுது sometimes treatment becomes slightly difficult. But அதுக்குமே வந்து a lot of advanced technologies are employed at the moment. But it's a very interesting thing. Imagine நம்மளே ஒரு நாள் வந்து நம்ம செல்ஸ் எது அப்படின்னு மறந்து போயிட்டோம். ஸோ அட் ஒன் பாயிண்ட் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னாலும் ரொம்ப கொடுமையான ஒரு டிசீஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். பிகாஸ் நம்மளோட செல்ஸை அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் வந்து எக்ஸ்டர்னலாக போய் நம்மளோட ஓன் செல்ஸையே போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் வில் பிகம் வெரி காம்ப்ளிகேட்டட் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ஆட்டோ இம்யூனிட்டி பசங்களா. நவ் ஆல் டுகெதர் ஓகே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இந்த பாடி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளோட லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ், செல்ஸ், இந்த நம்ம சொன்ன இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் சேர்ந்து டுகெதர் நமக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் த
இம்யூன் சிஸ்டம் ஆஃப் த பாடி. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சி அதை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்து அது ரெஸ்பாண்ட் அந்த டைம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை கரெக்டாக வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வந்து இஸ் அவர் இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து டெஃபினட்டாக அலர்ஜிக், ஆட்டோஇம்யூன் டிசீசஸ், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லா இடத்துலையுமே வந்து இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஓன் பார்ட். இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேத்தோஜன் அப்படின்னு நான் சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா. பட் வென் ஐ டாக் அபவுட் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு செல் இல்லை, 2 செல் இல்லை, ஒரு மொத்த ஆர்கனையே வந்து நீங்கள் வெளியிலேருந்து எடுத்து உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்ஸுக்கு வந்து இந்த இன்டையர் பீஸே வந்து நம்ம ஃபேமிலியில் சேர்ந்தது கிடையாது, தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆர்கனையும் சேர்த்து போட்டு தள்ளிச்சு அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதே வந்து உங்கள் ஆர்கன் உருப்படாமல் போச்சுங்கிறதுக்காக தான் இன்னொரு ஆர்கன் நம்ம எடுத்து உள்ளே வைக்கிறோம். அதுவுமே வந்து நம்மளோட ஓன் செல்ஸ் போட்டு தள்ளிச்சு அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் தட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லையா. ஸோ ஆல்வேஸ் இந்த ஒரு ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளட் குரூப் மேட்ச் பண்ணணும், டிஷ்யூ டைப் மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் பார்த்து எல்லா விதத்துலேயும் சரி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து இதை வந்து நம்மளை ஏற்றுக்கும் அப்படின்னு ஒரு கட்டம் வந்தால் மட்டுமே நம்ம வந்து we have to go for an organ transplantation. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளவோ பேர் வந்து சரி ஐ எம் ரெடி அப்படின்னு சொன்னால் கூட, எவ்வளவோ பேர் நான் டொனேட் பண்ணுறதுக்கும் ரெடி அப்படின்னு சொன்னால் கூட அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த ஒரு மேட்சை வந்து கொண்டு வர முடியல. ஸோ நமக்கு தேவையான ஒரு டோனர் கிடச்சா மட்டும்தான் இந்த ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதர்வைஸ் நம்மளோட பாடி செல்ஸே சொந்தமாக போட்டு தள்ளிடும். என்னடா இது இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு தள்ளிடும். ஸோ we have to be very very careful in the case of an organ transplantation. Okay, so this is about the immune system in the body. But immune system அப்படின்னு சொல்லும் பொழுது we have these lymph nodes, thymus and the lymphatic vessels எல்லாம் சேர்ந்து ஓவராலாக இருக்கிறது தான் is our immune system. இப்போ இந்த immune systemல வந்து பார்த்தீங்கன்னா we can say primary lymphoid organs and the secondary lymphoid organs. Okay, so primary lymphoid organs அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அதை ப்ரொடியூஸ் பண்ணி இது மெச்சூர் ஆகி வெளியே விடுற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இஸ் த ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஓகே, வேரஸ் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அதாவது இந்த லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ், இன்டெஸ்டைனில் இருக்கிற பேயர்ஸ் பேட்ச், இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கெல்லாம் இது வந்து எப்படின்னா நம்ம ஆர்மி கேம்ப் போயிட்டு ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து we will be put in different locations. அங்கே வந்து நம்மளோட ரோலை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ ப்ரைமரியில் வந்து இந்த செல்ஸை ஜெனரேட் பண்ணி அதை மெச்சூர் பண்ணி இட் இஸ் கோயிங் டு சென்ட் இட் அண்ட் இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் இன் டு த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் வந்து யூ கேன் see that அது லிம்ஃப் நோட்ஸ், பேயர்ஸ் பேட்ச் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆக்சுவலாக என்கவுண்டர் பண்ணி it will see the pathogen, it will bring out the defense, எல்லாமே will happen in the secondary lymphoid organs. Okay, so primary lymphoid organ சொல்லும்போது மெயினா it is the bone marrow and the thymus only. Okay, so இது எல்லாம் தான் வந்து together makes up our immune system in the body. Okay, so நம்ம பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா இந்த போன் மேரோ வந்து லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மெயின் சைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த போன் மேரோ. தைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆர்கன் பிலோ த ஹார்ட். ஓகே, டயஃப்ரம் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆர்கன் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்த் டைமில் குவைட் பெருசாக இருக்கும், வயசாக வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் சைஸில். இந்த தைமஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த lymphocytes அப்படின்னு சொல்கிறோம், T cells எல்லாமே வந்து is going to mature and fight in the thymus. Okay, so அதனால thymus வந்து is also another primary lymphoid organ. Okay, so bone marrow and thymus இது தான் வந்து primary. Okay, so this is the primary lymphoid organs. Okay, so இப்போ அதே வந்து spleen is another structure, ஒரு bean shaped structure. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கன் வந்து spleen. and then lymph nodes கேட்கவே வேண்டாம். நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டான்சில்ஸ்லேருந்து ஆர்ம்பிட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கிளஸ்டர்ஸ் ஆஃப் தீஸ் lymph nodes இருக்குது.
ஓகே, ஸோ நம்மளோட லிம்ஃப் ஃப்ளூயிட் மூலியமாக ஒவ்வொரு ரீஜனுக்கும் போய் டிஃபென்ஸ் கொண்டு வரது எல்லாமே வந்து இஸ் த லிம்ஃப் நோட்ஸ். ஸோ ஆல் த லிம்ஃப் நோட்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ lymph vessels or lymphatic vessels, and உள்ள ஓடுற fluid தான் நம்ம வந்து lymph அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it is the main site where நம்ம ஆன்டிஜனை பார்த்து ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி மெச்சூர் பண்ணி கூட்டிகிட்டு வந்த எல்லா சோல்ஜர்ஸ் நம்மளுடைய லிம்போசைட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் இஸ் த லிம்ஃப் நோட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவல் ஆன்டிஜன்ஸை பார்த்து they will bring about defense to the body. Okay, and then lastly we have MALT, which is mucosa associated lymphoid tissue. ஸோ ஒவ்வொரு மியூக்கஸ்லையுமே நான் சொன்னேன், இப்போ நமக்கு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் மியூக்கஸ் லைனிங் இருக்குது, நோஸில் ஒரு மியூக்கஸ் லைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மியூக்கஸ் இருக்கிற ரீஜன்ஸில் மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. ஸோ நம்ம லைனிங்கில் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கிற எல்லா டிஷ்யூமே வந்து வில் கம் அண்டர் த MALT. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸும் இருக்குது, பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் ஆர்கன்ஸ் அண்ட் tissues. Okay பசங்களா, so இது வந்து பாத்தீங்கன்னா is your entire package of என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி நம்ம பார்த்தோமோ எல்லாத்தையுமே வந்து இஸ் கோயிங் டு யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த இம்யூன் சிஸ்டம் இன் அவர் பாடி. இப்போ நம்ம வந்து ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் நம்ம நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எல்லாம் நம்ம பாடியில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ நம்ம பாடியில் இந்த இம்யூன் சிஸ்டமும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா லெட்ஸ் சே நம்ம வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் வெளியிலேருந்து ஒரு பேத்தஜனை வந்து நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அட்டாக்லேயே நம்ம காலி ஆகிடலாம். ஏதோ ஒரு சாதாரண பேத்தஜன் வந்து கூட நம்மளால் காலி பண்ண முடியும். பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய தூணாக நிற்கிறது ஃபார் ஆர் ப்ரொடெக்ஷன் இஸ் த இம்யூன் சிஸ்டம். ஓகே, நான் இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு அப்புறம் we will now fundamentally see two main diseases. Okay, two main diseases that are associated with the immune system also in a certain way, but அதாவது இப்போ பேத்தோஜென்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன், தே காஸ் ஒரு டிசீஸ், ஒரு பர்டிகுலர் சிம்டம்ஸ் இப்படி தான் ஆகுது அப்படின்னு. பட் வேறு விதமாக என்ன மாதிரி டிசீசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எய்ட்ஸ், இன்னொன்று கேன்சர். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இன் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் acquired immunodeficiency syndrome. Okay, so it is an acquired immunodeficiency syndrome. First of all, ஏன் acquired அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த விதத்துலையும் it is not genetic. Okay, it's not a congenital disease. பிறக்கிற டைமில் இந்த டிசீஸோட பிறக்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் there are exceptions to that, I will tell you. பட் நம்ம லைஃப் டைமில் நம்ம அக்வயர் பண்ணுற இந்த டிசீஸுங்கிறதுனால we call it acquired. immunodeficiency. ஏன் immunodeficiency அப்படின்னா இந்த ஒரு டிசீஸில் இதை காஸ் பண்ணுற இந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறது நம்மளுடைய என்டையர் இம்யூன் சிஸ்டம். அப்போது இம்யூனிட்டி நமக்கு குறையுது, ஓவராலாகவே நமக்கு இம்யூனிட்டி குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அன் இம்யூனோடெஃபிஷியன்சி. டெஃபிஷியன்சினா கம்மி, குறைபாடு. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டமே குறைபாடில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா இட் இஸ் அன் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது டிசீஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சிம்டம்ஸ் இருக்குது, சைன்ஸ் இருக்குது, பட் குரூப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ். ஓகே, இந்த டிசீஸோட சிம்டம், அந்த டிசீஸோட சிம்டம்னு எல்லாம் சேர்ந்து வரப்ப we call it a syndrome. ஸோ டிசீஸ் அப்படின்னா ஒன் பர்டிகுலர் சிம்டம் அண்ட் சைன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது. இட் இஸ் அ குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது we call it a syndrome. So acquired immunodeficiency syndrome அப்படின்னா நம்மளுடைய entire immune system is compromised and we acquire this over time. So இதை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா it is a human immunodeficiency virus which is HIV. ஓகே, அண்ட் இந்த HIV வந்து மெயினாக டார்கெட் பண்ண போகிறது நம்ம CD4 செல்ஸை. CD4 செல்ஸ் அப்படின்னா இந்த T ஹெல்பர் செல்ஸ். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா நம்ம பாடியில் லிம்போசைட்ஸில் பி லிம்போசைட், டி லிம்போசைட் இருக்குது. இந்த டி லிம்போசைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்பர் செல்ஸ் அண்ட்
கில்லர் செல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெல்பர் செல்ஸை மெயினாக போய் டார்கெட் பண்ணுறது தான் வந்து இந்த ஹெச்ஐவியோட வேலை. ஓகே, ஸோ CD4 செல்ஸ் அப்படின்னு சொன்னாவே we are referring to the T helper cells. ஸோ இந்த செல்ஸை வந்து இதை அட்டாக் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'll first tell you the mechanism of action. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ஒரு வைரஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த வைரஸ்க்குள்ளே என்ன இருக்கும், என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, they have an RNA, அதாவது they have a ரைபோ நியூக்ளிக் ஆசிட், RNA ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே என்ன நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னா, we have a DNA. ஓகே, நம்மளோட சென்ட்ரல் டாக்மாவில் we know that DNA எல்லாமே வந்து is converted to an mRNA. ஓகே, த்ரூ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமாக இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் தி ஆக்ஷன்ஸ் அண்ட் டிஎன்ஏ வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு அன் RNA. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் வாட் யூ கால் ஆஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இது ஃபர்தராக வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆகி இந்த ப்ரோட்டீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகி தான் நம்ம பாடியில் ஒவ்வொரு ஃபீச்சர் ஒவ்வொரு வேல்யூமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் டிஎன்ஏயை RNA-யாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வைரஸ் அதாவது ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் ஹெச்ஐவி என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து இட் இஸ் கோயிங் டு இன்ஃபெக்ட் அ செல், ரைட்? இட் இஸ் கோயிங் டு இன்ஃபெக்ட் அ செல். ஒரு செல்லுக்குள்ளே வந்த உடனே இதோடைய RNA-யை அது ஒரு ஸ்பெஷல் என்சைம், ஓகே, தட் வி கால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், வச்சு இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா டிஎன்ஏ RNA-யாக கன்வெர்ட் பண்ணுறது தான் we call it as transcription. அதே RNA நம்ம டிஎன்ஏயாக கன்வெர்ட் பண்ணோன்னா இட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் கால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இந்த ஹெச்ஐவி வைரஸ்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியமாக அதுவே அதோட சொந்த டிஎன்ஏ அதுவே தயாரிச்சுக்குது. ஓகே, டிஎன்ஏ தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் இன்கார்பரேட் இன் டு த ஹோஸ்ட் ஜினோம். ஓகே, ஸோ நம்மளுடைய என்டையர் டிஎன்ஏ செட்டுக்குள்ளே இதுவாக வந்து ரெப்ளிகேட் பண்ணி சிந்தசைஸ் பண்ண இந்த டிஎன்ஏயை நம்மளுடைய ஜீனோமில் இது இன்சர்ட் பண்ணுது. அப்போ என்ன நினைக்கும், நம்ம பாடி வந்து நம்ம செல் வந்து இது நம்மளோட டிஎன்ஏ தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இட் வில் ஸ்டார்ட் மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ். ஓகே, ஸோ அப்படி மல்டிபிள் காப்பீஸ் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ RNA. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், டிஎன்ஏ நம்மளோட டிஎன்ஏ அதோட டிஎன்ஏயும் சேர்த்துக்கிட்டு இது நம்மளோட டிஎன்ஏ தான் நினச்சிக்கிட்டு இட் வில் ஃபார்ம் மோர் RNA and when it forms more RNA more and more viruses are produced. ஸோ அப்போ at one point என்ன ஆகும், இன்னும் நிறைய வைரஸஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹெச்ஐவி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ். அது RNA ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளோட ஒரிஜினல் வைரஸ் ஃபார்முக்கு வரணுங்கிறது வரைக்கும் ப்ரோட்டீன்ஸை அதுவே தூக்கிட்டு வந்துடும். ஓகே, இது வந்து ஃபுல் பிக்னிக் வர மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், தூங்குறதுக்கு என்ன வேணும், குடிக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து we call it the retro virus. ஓகே, ஸோ இந்த ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஆஃப் வைரஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமாக நம்ம டிஎன்ஏக்குள்ளேயே அதோடைய ஜீனோமை இன்டிகிரேட் பண்ணிட்டு நம்மளோட மெக்கானிசமை வச்சு அது வந்து மல்டிப்ளை ஆகி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செல் அஃபெக்ட் ஆனாலே அது மூலியமாக ஒரு 4 வைரஸ் வருது அப்படின்னு பார்த்தா இப்படி எத்தனை செல்ஸ் அஃபெக்ட் ஆனால் எவ்வளவோ வைரஸ் வந்துட்டு இப்போ ஆக மொத்தம் நம்மளுடைய T ஹெல்பர் செல்ஸ் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது நம்மளுடைய என்டையர் இம்யூன் சிஸ்டம் இஸ் காம்ப்ரமைஸ்ட் ஆர் we are not able to fight. நமக்கு ஒரு சின்ன ஒரு 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 டிசீஸ் வந்தால் ஒரு பேத்தோஜன் வந்தால் கூட அது நம்மளால் டக்குன்னு அதுக்கான ரெஸ்பான்ஸை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து பாடி என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட இம்யூனிட்டி டவுன் ஆகிடும். ஓகே, ஸோ that is what is happening in the case of HIV or the acquired immunodeficiency syndrome which we say AIDS. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா how is it going to
infect. என்ன ஒரு mode of infection அப்படின்னு பார்த்தீங்கன்னா first thing is through sexual contact with an infected person. So usually people who have multiple partners க்கு இந்த disease ஓட risk உண்டு. So sexual contact மூலியமா first thing you can get AIDS. Second வந்து பார்த்தீங்கன்னா those who take multiple transfusion of blood இல்ல multiple dialysis இல்ல IV drugs எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு infected needle இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமா கூட வந்து this can spread. And of course transfusion of blood, அப்படியே blood வந்து if we are taking ஒரு infected person கிட்டேருந்து நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து டைரெக்டாக நம்ம பாடிக்குள்ள it is being integrated. Okay, so sexual contact, transfusion of blood, sharing of needles. So needle வந்து க்ளீனாக இல்லாமல் நம்ம வந்து அதை மல்டிபிள் யூஸ் ஆஃப் நீடில்ஸ் பண்ணோம் இல்லை contaminated personோட நீடில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we are at a risk of getting AIDS. Okay, and also directly from the mother to child it can pass. இப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் acquiredனா லைஃப் டைமில் தான் வரும்னு சொன்னீங்க, நீங்கள் at birthday இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா now at birth அப்படின்னா அந்த fetus form ஆனதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து it will get transferred into the babyயே தவிர அந்த பேபியோடைய genetic materialல வந்து you do not have the presence of this AIDS. அது அதோட genetic inheritance மூலமா வந்து you cannot get AIDS. Okay, so இந்த மாதிரி reasonsனால வந்து பார்த்தீங்கன்னா you are prone to this disease. Okay, so இதோடைய மெக்கானிசம் வந்து நம்ம பார்த்தோம். And then prevention of AIDS. இப்போ AIDS வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா particularly there is no cure. ஏன் no cure அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த வைரஸ் போய் it is going to target all the T helper cells. ஸோ அப்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இஸ் டவுன். அப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் க்யூர் எதுவும் கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ வைரஸ். ஸோ அது கண்டினியூஸாக மியூட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் நம்ம வந்து க்யூர் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்லைட்லி டிஃபிகல்ட். பட் மேபி கோயிங் டவுன் த இயர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இதுக்கான ஒரு க்யூரை கொண்டு வருவோம் நம்புவோம். பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ க்யூர் டு இட். ஸோ வாட் கேன் யூ டூ அப்படின்னா blood banksலேருந்து நம்ம blood எடுக்கும்பொழுது மேக் ஷுர் இட் இஸ் சேஃப். ஓகே, ஹெச்ஐவி இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்டேருந்தோ இல்லை கண்டாமினேட்டட் பீப்புள் கிட்டேருந்தோ இல்லாத ஒரு பிளட்டாக அவங்க சேஃபாக செக் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம நீடில்ஸோ சிரிஞ்சஸோ யூஸ் பண்ணும்போது என்றைக்குமே ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ரெஃபரபிளி அது டிஸ்போசபிள் நீடில்ஸாக வச்சுட்டோம் அப்படின்னா பீட் ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can avoid the occurrence of AIDS. Okay, and also free distribution of condoms. நான் சொன்ன மாதிரி having multiple sexual partner and sexual contact can create AIDS in the body, so distribution of condom can help. And drug abuse, மெயினாக intravenous drugs எடுத்துக்கிற people வந்து நான் சொன்ன மாதிரி needles repeat பண்ணும்போது இல்லை needles share பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா this is very common. So you have to control this drug abuse. Also educate people about safe sex. Not everybody knows about it. So நம்ம தெரியாதவங்களுக்கு அது நம்ம advocate பண்ணும்பொழுது you can stay away from this disease. Okay, and யாரெல்லாம் susceptible populations like இப்போ drug abuse பண்ணுறவங்க இல்லை multiple sexual partners வச்சுருக்கிறவங்க இல்லை காமனாக வந்து transfusion of blood வந்து தேவைப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் suspected பாப்புலேஷன், சசப்டபிள் பாப்புலேஷன், இவங்களுக்கு வரக்கூடியது அப்படின்னு நினைக்கிற பாப்புலேஷனுக்கு நம்ம கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா at some stage we can provide them help at an initial stage. Okay, so this is the prevention of AIDS. Okay, now another very very tragic disease these days, okay, is cancer. கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கு கேன்சர் வருதுன்னு இல்லாமல் போச்சு. லைக் அட் ஒன் பாயிண்ட் வந்து கேன்சர் வாஸ் ஸோ ரேர். ஒன் இன் ஸோ மெனி பீப்புளுக்கு வந்து கேன்சர் இருக்கும். கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி பார்க்குற ஒரு டிசீஸாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை நம்ம பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் படிக்கிறதா இருக்கட்டும், எவ்ரி லைக் ஒரு நம்ம தெரிஞ்சவங்களில் ஒரு 10 பேருக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு காமனாக ஆகிப்போச்சு இந்த கேன்சர். ஓகே, ஸோ கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் டெத் ஆல் ஓவர் த குளோப். ஓகே, குளோபில் வந்து மேக்ஸிமம் டெத் எந்த டிசீஸில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட் அட்டாக்.
ஹார்ட் அட்டாக் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேன்சர். ஸோ கேன்சர்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருஷம் we are losing them. அண்ட் என்ன இந்த கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு அன்கண்ட்ரோல்ட் டிவிஷன் ஆஃப் செல்ஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம் அதனால என்ன மேம், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது ஒரு ஓரத்தில், எனக்கு இன்னொரு கை வந்தாலும் வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. பட் அந்த மாதிரி கிடையாது. we are made in such a way that நமக்கு திடீர்னு ஒரு டியூமர், ஒரு திடீர்னு ஒரு மாஸ் வந்துச்சு அப்படின்னா அதனால நம்மளோட blood circulation இன்டரப்ட் ஆகுது, nervous circulation இன்டரப்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதாகிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டரப்ட் ஆகுது. we are not a machine, இல்லை, we are a fully functioning life system. ஸோ அப்போ இந்த லைஃப் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு செல்ஸுமே அதுக்கான வேலையை தான் செய்யணும். அது அந்த வேலையை செய்யாமல் அது பாட்டுக்கு வந்து அன்கன்ட்ரோலபிளி இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் இட் இஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸை வந்து we call it a டியூமர். ஓகே, இந்த டியூமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, which is benign and malignant. ஓகே, ஸோ benign டியூமர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இட் இஸ் அ நான் ஸ்ப்ரெடபிள், ஓகே, பரவாது, அண்ட் அ நான் கேன்சரஸ். ஓகே, அதாவது அன்கன்ட்ரோலபிள் கிடையாது, ஏதோ ஒரு டியூமர் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ benign டியூமர். அதாவது மோஸ்ட்லி நான் ஸ்ப்ரெடபிள் அப்படின்னா we call it benign. அதே malignant அப்படின்னா அது அன்கன்ட்ரோலபிளி டிவைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ spreads from one region of the body to another. So அது வந்து பார்த்தீங்கன்னா let's say it originated in the stomach, it moves into the blood, then it moves into the kidney, so you get multiple cancers. So malignant tumors இருந்தது அப்படின்னா we call it cancerous. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் will lose the ஒரு அட்டாச் பண்ணி ஒன்றா இருக்கிற தன்மையை வந்து அது இழந்துடும். ஸோ அப்போ at one point என்ன ஆகும்னா it will start moving to places. ஸோ அது வந்து we call it metastasis. ஸோ மெட்டாஸ்டாசிஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறது. ஸோ இங்கே அன்கன்ட்ரோலபிளாக டிவைட் ஆகிருக்கிற செல்ஸ் வந்து it will start spreading through the body. Okay, so these are the 2 types of tumors. And cancer வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி these days so many people get cancer. ஸோ அதுக்கான என்ன காஸ் மேம், எதனால் இந்த கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹாவ் அ வேரியிங் ரேஞ்ச் ஆஃப் reasons why you may get cancer. So first thing is physical reasons why you may get cancer. Or first I'll tell you what is a carcinogen. So carcinogen அப்படின்னா இப்போ allergens cause allergy, அதே மாதிரி carcinogens cause கேன்சர், அவ்வளோதான். ஸோ கேன்சர் காஸ் பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டை we call it as a carcinogen. ஸோ என்ன இதுக்கான ஏஜெண்ட்டாக இருக்க முடியும், என்ன இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் the physical reasons. ஓகே, அதாவது ஹார்ம்ஃபுல் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோம். அதுக்காக நெக்ஸ்ட் டைம் கையை ஒடிச்சிக்கிட்டு எக்ஸ்ரே எடுக்கணும்னா ஐயோ கேன்சர் வந்துடும் அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு தடவை எடுத்தால் நத்திங் will happen. பட் கன்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து நிறையா எக்ஸ்ரேஸ் எடுத்துகிட்டே இருக்கோம், இல்லை அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்குது, காமா ரேஸ்க்கான எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்குது நமக்குள்ளே அப்படின்னா they tend to be a carcinogen. அதே மாதிரி நான் அயோனைசிங் ரேடியேஷன் லைக் UV also can cause cancer. ஸோ அதனால தான் இப்போது these days you know that நம்ம நிறைய UV ரேஸ்க்கு வந்து being exposed. ஸோ அதனால் வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க, just to be on the safer side, so that நீங்கள் அந்த UV ரேஸ்க்கு எக்ஸ்போஸே ஆக தேவையில்லை. ஓகே, ஸோ UV ரேஸ், இந்த எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் எல்லாமே ஆர் பாசிபிள் causes or possible carcinogens in cancer. Okay, and chemical reasons வந்து பார்த்தீங்கன்னா like for example நம்ம டொபேக்கோவில் இருக்கிற ஸ்மோக், ஓகே, இந்த டொபாக்கோவில் இருக்கிற காம்போனன்ட்ஸாக இருக்கலாம், இல்லை there are so many chemicals that can give rise to cancer. even in fact I will say நம்ம ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ரெசர்வேட்டிவ்ஸ், எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது, எமல்சிஃபயர்ஸ், ப்ரெசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ், ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா there are so many components அதுக்குள்ள that can be carcinogens. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம சாப்பிடும்போது we have to be very very careful and we'll have to make sure that we're eating good food and
See, sometimes we come in contact with the carcinogen ஒரு நாள் வந்ததுனால எதுவும் ஆயிடாது. But prolonged exposure to X-rays, gamma rays, இல்லை இந்த மாதிரி chemicals, tobacco in the smoke, அதெல்லாம் இருக்கும்பொழுது tobacco smokeலாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா we are susceptible to cancer. Okay, and most importantly it is biological. Okay, biological அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஜீன்ஸில் somewhere we have the cancer genes. To be honest, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஜீன்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர் இன் அவர் பாடி. அட் சம் ஸ்டேஜ் வந்து ஒரு மியூட்டேஷன் ஆகிருக்கலாம், ஒரு சேஞ்ச் ஆகிருக்கலாம், அண்ட் அதனால இந்த ஜீன்ஸ் வந்து ஹேவ் பிகம் கார்சினோஜெனிக். பட் அதுக்காக எல்லா ஜீன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னும் கிடையாது, கேன்சர் வந்த எல்லாருக்கும் ஜீன்ஸ் இருந்துச்சுங்கிறதும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இன்னமும் வந்து கிளியராக இல்லை, இன்னமும் லாட் ஆஃப் ரிசர்ச் ஸ்டில் ஹேப்பனிங் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கேன்சருக்கான ஒரு ஃபுல் க்யூர் இல்லை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இன்னும் வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜீன்ஸ் லைக் வைரல் ஆங்கோ ஜீன்ஸ், செல்லுலர் ஆங்கோ ஜீன்ஸ், ஆங்கோ அப்படின்னா கேன்சர் இன்டியூசிங். ஸோ கேன்சர் இன்டியூசிங் ஜீன்ஸ் ஆர் கால்ட் ஆங்கோ ஜீன்ஸ். ஓகே, அண்ட் oncology is a branch of medicine that deals with cancer studies, or oncology basically deals with cancer. Okay, so in the oncogenes like cellular oncogenes, proto oncogenes அப்படினு சொல்லும்போது அது வந்து கேன்சர் ஃபார்ம் பண்ற ஜீனோடைய primitive ஒரு வெர்ஷன். ஓகே, இதை நம்ம ட்ரிகர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது, லைக் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிளியராக எப்போ கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக நம்ம இன்னும் கேன்சரை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து we will still get better clarity to it. இன்ஃபேக்ட் ஒரு மேபி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து they are no more அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து நமக்கு இருந்திருக்கும். பட் இன்னைக்கு அவ்வளோ அட்வான்சஸ் ஆர் there in medicine that கேன்சர் வந்து இட்ஸ் ஸ்டில் ட்ரீட்டபிள், இட்ஸ் ஸ்டில் க்யூரபிள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ காஸ் ஆஃப் கேன்சர் வந்து கேன் பி ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். இப்போ காஸ் ஆஃப் கேன்சருக்கு அடுத்து we will see how to detect or diagnose the cancer. ஓகே, ஸோ when I see detection, diagnosis, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடெக்ஷன் இஸ் த ப்ராப்ளம். இப்போது வந்து நமக்கு ஃபீவர் வருது, நமக்கு வந்து ஒரு வயிறு வலி வருது, இல்லை நமக்கு ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த சிம்டமை வச்சு ஏதோ ஒன்று குறையுது இல்லை ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்டமே இல்லாமல் கூட சம் டிசீசஸ் வில் கம் இன். ஓகே, பட் இதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம் கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இஸ் அ பயோப்சி. ஸோ எங்கேயோ ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த டிஷ்யூஸை வந்து எடுத்து we can analyze. ஓகே, ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல், அதாவது அதோடைய இன்டர்னல் செக்ஷன், இந்த டிஷ்யூக்குள்ளே என்ன இருக்குது, செல்ஸ் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி இது கேன்சரஸாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ samples like tissue, blood, bone marrow, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி we can find out இதில் வந்து is it cancerous or is it normal அப்படிங்கிறது வந்து we can find. ஸோ கேன்சர் டிடெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பயோப்சி பண்ணுறது, சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, ஆன்டிபாடி டிடெக்ஷன் டெஸ்ட், இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட்ஸ் வச்சு we can find out whether or not this cancer is there. Generally உங்கள் ஃபேமிலி லைனில் வந்து if there is cancer, உங்களோட ஃபேமிலியிலேயே வந்து எக்ஸ்டெண்டட் ரிலேஷன்ஸில் கூட வந்து உங்களுக்கு blood relations வந்து if they are having cancer அப்படின்னா you can always try to get yourself checked. ஒரு சின்ன ஒரு mid-20s கூட வந்து you can start testing so that you prevent yourself from getting the cancer, or எப்போ கேன்சர் வருதோ you can easily diagnose. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி if it is biological அப்போ அந்த ஜீன்ஸ் உங்களுக்கும் பாஸ் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ you'll have to just keep checking. Okay, so then you can detect and diagnose cancer at a very early stage. Okay, so this is the detecting process. Okay, detect பண்ணியாச்சு, இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறது கேன்சரை அப்படின்னு சொன்னால்
கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் சர்ஜரி. ஓகே, பிகாஸ் ஒரு டியூமர் இருக்குது, இந்த டியூமரை வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ். ஸோ இஃப் ஐ எம் ரிமூவிங் த டியூமர் தென் அதோட மெலிக்னன்சியை வந்து ஐ வில் ஸ்டாப், அதோட ஸ்ப்ரெட் வந்து வில் ஸ்டாப். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் மை என்டையர் டியூமர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த ரீஜன். ஸோ அப்போ வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பாதர் எனி அதர் பார்ட் ஆஃப் மை பாடி. பட் சர்ஜரியும் தாண்டி அட் சம் பாயிண்ட் maybe surgery is not required or சர்ஜரிக்கும் அப்புறம் ஒருவேளை இன்னொரு ஒரு பார்ட்ஸுக்கு வந்து பரவி இருந்தாலோ இல்லை அங்கே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டியூமரை வந்து we cannot remove the cancer அப்படின்னு இருந்தாலோ we can go for other methods like radiation therapy. Okay, so harmful radiations, harmful அப்படின்னு சொல்கிறோம், it is for us, but அந்த செல்ஸை நம்ம அது மூலியமாக if we can destroy then that is under radiation therapy. And then we have immunotherapy. இப்போ நம்ம பேத்தோஜனுக்கு எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி அனுப்புகிறோமோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கேன்சரஸ் செல்ஸை டார்கெட் பண்ணி we can send some antibodies, so that is called immunotherapy. Also therapeutic drugs. Okay, some chemicals are வந்து some medicines மூலியமா also we can try to keep the cancer under control. Okay, and also we have the biological response modifiers which is the alpha interferon. Okay, interferon அப்படின்னா நான் என்ன சொன்னேன், it basically interferes with growth. Okay, so cancerous cells வந்து uncontrollably வந்து அது டிவைட் ஆகிட்டே இருக்குது, க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா at one point சரிப்பா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு we are going to interfere in the growth. ஸோ அது மூலியமாக கூட you can cure the cancer. ஸோ இது எல்லாமே டைப்ஸ். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஒன் பட் ஒரு காம்பினேஷன், ஃபர்ஸ்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து மேபி ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆர் பீயிங் ட்ரைட். இன்னும் வந்து we don't have a certain thing to say இதை யூஸ் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. கேன்சர் இஸ் கான்ஸ்டன்ட்லி அண்டர் ரிசர்ச். இன்னும் நம்ம நல்ல நல்ல டெக்னிக்ஸ் வந்து we are trying to develop, but at the same time நம்மளும் வந்து ஒரு சில கார்சினோஜன்ஸ் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால we can refrain from it, we can avoid using it, and in case it is biological நம்ம வந்து frequent-ஆக டெஸ்ட் பண்ணிவிட்டு அது early stage-லேயே டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா it is easy to cure. Okay பசங்களா, so this is the entirety of your cancer. ஓகே, இப்போ கேன்சர் அண்ட் எய்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து நான் சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் தட் ஆர் வெரி வெரி வைட்டல். இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி டிசீசஸ் லைக் ஹெச்ஐவி, கேன்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு பி அண்டர் கான்ஸ்டன்ட் ரீசர்ச். இன்னும் நமக்கு வந்து சரி டைஃபாய்டுக்கு இதை கொடுத்தா நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சில ஐடியாவாது இருக்குது இல்லையா? பட் கேன்சருக்கும் சரி ஹெச்ஐவிக்கும் சரி we don't have a clear cut picture. ஸோ இன்னும் நிறைய ரிசர்ச் நிறைய இது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக we will find a solution to it. Okay, now the next section in this chapter is going to be your drug and alcohol abuse. Okay, so drug and alcohol abuse அப்படினு சொல்லும்போது drugs மெயினா வந்து we can put them into three classes. Okay, first thing is the opioids, the cannabinoids, and the coca alkaloids. ஓகே, அப்படிங்கிற மூணு கேட்டகரியில் வந்து we can keep the drugs. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து யூ கேன் obtain in natural sourceலையும் யூ கேன் obtain சிந்தசைஸும் பண்ண முடியும் இந்த மாதிரி ட்ரக்ஸு. ஸோ இதுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதை எதுக்கு அப்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம், அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் திஸ் அப்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் opioids அப்படின்னு சொல்லும்போது they are some specific aromatic compound. aromaticனா என்ன, வேர் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற aromatic compound. அது உங்களுக்கு தெரியும் from a chemistry point of view. இது என்ன பண்ணுது to the body அப்படின்னு கேட்டிங்கன்னா it is going to bind to central nervous system receptors or நம்ம gastrointestinal tractல இருக்கிற receptors-ஓட bind ஆகிக்கிட்டு it gives us a feeling of maybe ஒரு euphoria-வா இருக்கலாம், ஒரு antidepressant-ஆ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு effect அது கொடுக்குது by binding to these receptors. ஸோ அதனால தான் opioids are being over abused. ஓகே, ஸோ opioids-லேயே பார்த்தீங்கன்னா heroin அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆக்சுவலாக மார்ஃபின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் லுக் அட் மார்ஃபின். ஓகே, ஸோ இஃப் யூ சி மார்ஃபின்
மார்ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் an effective sedative. ஆக்சுவலாக அதை வந்து மெடிசனல் பர்பஸஸ்க்காக ஒரு சர்ஜரி நடக்கும் போதோ இல்லை ஒரு பெயின் கில்லராகவோ இல்லை ஒரு 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 பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு செடேட் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் மார்ஃபின். மார்ஃபினுடைய ஒரு அசெட்டைலேட்டட் ஸ்ட்ரக்சர், அதாவது டை அசெட்டைல் மார்ஃபினை தான் we call it heroin. ஓகே, and this heroin வந்து பார்த்தீங்கன்னா it is white, it is colorless. ஓகே, and இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பி பிளான்ட்டோடைய லேட்டெக்ஸ், அதாவது Papaver somniferum அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோடைய லேட்டெக்ஸ்லேருந்து you can obtain this acetylated morphine. Okay, and இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக it is taken by snorting or through injection, different means that they abuse it, and இது வந்து it is a depressant, it slows down the body function. So ரொம்ப பதட்டமாக இருக்கிறவங்க வந்து அதை காம்பேட் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு they will take these kind of drugs which will help them to slow it down. But actually is it going to give them any benefit அப்படின்னு கேட்டால் that is the question mark. Okay, that each person has to find out. Anyway, so opioids, heroin kaduthu we have the cannabinoids. Okay, so heroin is also a type of opioids தான். இப்போ இன்னொரு கிளாஸ் நான் சொன்ன மாதிரி cannabinoids இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நேச்சுரல் பிளான்ட், அதாவது cannabis sativa அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கப்படுற ஒரு கெமிக்கல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவர் டாப், லீவ்ஸ், ரெசின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணி they can produce marijuana, hashish, charas, ganja எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா is derived from this cannabis sativa. ஓகே, and if you see இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற இந்த cannabinoid receptors-ஓட it is going to interact and ஒரு temporarily it gives a sort of a high, but that is not going to resolve any purpose. In fact அது இன்னும் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்க போகிறது. Being biology students, you should understand that it is going to attach to receptors in the brain, receptors in the nervous system அப்படின்னா in some form it is going to produce an effect later in the long run which is not really beneficial. Okay, but drug abuse அப்படின்னு பார்க்கும்போது opioids, cannabinoids, and then if you see also I have given you a structure of cannabis in the leaves of cannabis sativa. Okay, and if you see cocaine, okay, it's a coca alkaloid, moonavathu class of drugs sonna illaya, which is nothing but the coca alkaloid. So coca alkaloid or cocaine vandu pathina it is from the plant Erythroxylem coca. Okay, so erythroxylem coca lende you get coca alkaloids, cannabis sativa lende you have cannabinoids, and opioids vandu main heroin vandu you can get from Papaver somniferum. Okay, so in the moon plants may you have to remember, because again match the following ஆவோ இல்லை ஒரு டயட் கொஸ்டின் ஆவோ கூட you can get. So இந்த cocaine என்ன பண்ணுது, இந்த எரித்ரோசைலம் கோகாலேருந்து கிடைக்கிற இந்த கோகா ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் which is dopamine-ஓட அந்த டிரான்ஸ்போர்ட்டை இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் இருக்குது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமில். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு வேலை பண்ணணும், நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும்பொழுது லாட் ஆஃப் டாப்பமீன் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த டாப்பமீனுங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட இது போய் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது ஒரு சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா, ஆஸ் இஃப் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு யூஃபோரியாவை அண்ட் ஒரு இன்க்ரீஸ்ட் எனர்ஜியை வந்து திஸ் cocaine is going to give. Okay, but what it gives is also excessive dosage la vandu hallucinations vandu is seen with the abuse of cocaine. Okay, na sonna madri be it any of these drugs that we just discussed, okay, it is going to interact with your nervous system in some way, slowing down your function, or a sense of euphoria na or a sense of happiness, or a sense of well-being, everything is okay அப்படிங்கிற ஒரு artificial feeling தான் you call as euphoria. So இந்த euphoria கொடுக்கிறது இது எல்லாமே வந்து is just a அந்த டைம் பீயிங்கான ரோல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ட்ரக். பட் இந்த லாங் ரன் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் எஃபெக்ட்ஸ் டூ நாட் லாஸ்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி மார்ஃபின் வந்து வாஸ் இனிஷியலி யூஸ்ட் ஆஸ் இந்த கேஸ் ஆஃப் மெடிசனே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் as a sedative, as a pain killer. ஸோ சர்ஜரிஸ் போதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஒரு கம்பவுண்ட் தான் வந்து மார்ஃபின். அண்ட் தென் டொபேக்கோ.
Tobacco வந்து பார்த்தீங்கன்னா you know that it is smoke பண்ணலாம், chew பண்ணலாம், it's also snuffed. Okay, it has large number of chemicals. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா nicotine அப்படிங்கிற கம்பவுண்ட் தான் இருக்கு, which is a coca alkaloid. Okay, which is an alkaloid. So tobacco வந்து again you should not over abuse tobacco, because அதோடைய smoke வந்து carcinogenic அப்படின்னு இப்போதான் நம்ம கேன்சர்ல படித்தோம். Okay, and also it comes with the warning that it will lead to cancer. So ஒரு bigger effect நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா we have to refrain from these drugs. Okay, also nicotine வந்து பார்த்தீங்கன்னா it will stimulate the adrenaline gland. Okay, so நம்ம adrenaline gland என்ன ரிலீஸ் பண்ணுது? It releases adrenaline and it releases noradrenaline. So அப்போ adrenaline and noradrenaline அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ரெண்டுமே ஆர் த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் இல்லையா? ஸோ ஃபைட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு எலிசிட் அ பிக் ரெஸ்பான்ஸ். நம்ம போய் வாங்கடா போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் இஸ் யுவர் ஃபைட் ரெஸ்பான்ஸ். அதே வந்து இப்போ ஒரு நாய் துரத்துது அப்படின்னா டக்குன்னு ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளைட் ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் தி அட்ரினலின். ஸோ அந்த ஒரு இன்க்ரீஸ்ட் எனர்ஜி, ஒரு இன்க்ரீஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், ஒரு பிளட் ப்ரெஷர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஹார்மோன் தான் இஸ் adrenaline and noradrenaline. ஸோ இந்த நிக்கோட்டின் வந்து will directly go and tell the adrenaline gland, சரிப்பா produce adrenaline அப்படின்னு சொல்லும்போது excessive hormones will come. ஸோ அப்போ வந்து we will get that increased energy. Okay, so these are all the different kinds of drugs that you can see in the case of நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் தட் ஆர் பீயிங் அப்யூஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் மார்ஃபினோட ஸ்ட்ரக்சர். ஐ ஹவ் ஷோன் யூ அண்ட் ஓபியம் ஆர் அதோட பாப்பி பிளான்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பிளான்ட் ஆல்சோ வந்து ஐ ஹவ் ஷோன் யூ அன் இமேஜ். பட் இப்போ நம்ம அப்யூஸ் ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ் அண்ட் தீஸ் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாலசன்ட் ஏஜில் தான் வந்து திஸ் இஸ் ஜென்ரலி ஆக்கரிங். Okay, generally in the youth to adolescent stageல தான் வந்து this is happening. So adolescence அப்படிங்கிறது வந்து ஒரு சைல்டுலேருந்து அடல்ட்டாக மாறுற ஒரு transition. Okay, that process தான் வந்து we call it adolescence. So roughly உங்களுடைய teenage, அதாவது 12 to 13 yearsலேருந்து 18-19 years வரைக்கும் is your adolescence. Okay, so ஒரு சைல்டாக இருக்கும்போது நமக்குன்னு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது, நமக்குன்னு பெருசாக வேலை கிடையாது, நம்ம பாட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா விளையாடணுமா அவ்வளோதான் நம்மளோட லைஃப் as a teenage, as a child. Now when we become a teenager நமக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. ஐம் ப்ரிட்டி ஷியோர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எல்லாருமே மோர் ஆர்லெஸ் உங்கள் டீனேஜில் தான் இருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வந்து உருவாகிற டைம் தான் இந்த adolescence. ஓகே, இது முடிஞ்சு when you become an adult you have a sense of maturity that okay I'm no more a child. Okay, I have become an adult. இப்போ என்னோட டிசிஷனை என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஸ்டேபிள் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இஸ் யுவர் அடல்ட்ஹுட். ஓகே, ஸோ இந்த சைல்ட்லேருந்து அடல்ட்டாக மாறக்கூடிய இந்த டிரான்சிட்டிங் பீரியட் ஆஃப் ஒரு 6-7 years of time, ஓகே, இஸ் வாட் யூ கால் ஆஸ் யுவர் adolescence. ஸோ இந்த டைமில் தான் ஐடியலி உங்களோட ஆட்டிடியூட், பிலீவ்ஸ் எல்லாமே வந்து இட் ஷுட் சேஞ்ச் இன் டு பிகமிங் அன் adult. ஓகே, ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் திஸ் ட்ரக் அப்யூஸ் இஸ் ஹேப்பனிங். why அப்படின்னு கேட்டிங்கன்னா this is the stage where you feel like I don't want to listen to anybody and நான் நினைச்சது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு unstable thought வந்து will cross during this stage. So just be careful and know that as biology students these drugs are having so and so effects. Not just biology students, everybody should know இல்லையா? So அந்த ஒரு temporary momentக்காக when you abuse, long term it just gives you more impact and more harm. Okay, so overall if you look at in the drug abuse you lead into two basic phenomenon which is addiction and dependence. Okay, addiction அப்படினு சொல்லும்போது it is a psychological attachment. Okay, எனக்கு வந்து I feel good when I do this, இல்லை வந்து எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து is addiction, where psychologically you are depending on it. Psychologically you feel like இந்த எஃபெக்ட்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, I am liking this mental state அப்படிங்கிறத ஒரு psychological state தான் வந்து is addiction. Whereas dependence அப்படின்னு சொல்லும்போது physically our body becomes
dependent. So hand tremors வருது, withdrawal symptom அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இல்லைன்னா வந்து physically I become very restless, என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு withdrawal symptom வருது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா will come under dependence. So addiction is more psychological. அதில் கிடைக்கிற ஒரு euphoria, அதில் கிடைக்கிற ஒரு peace வந்து I really enjoy. But dependence அப்படின்னு சொல்லும்போது tendency of the body to manifest an unpleasant syndrome where என்னால் தாங்க முடியல, I definitely want this அப்படிங்கிற ஒரு dependence comes out of this drug abuse. So addiction seri, dependence seri is something that is not necessary for something like a drug that is at the end going to give you a very harmful effect. Okay, so addiction and dependence has to definitely come down, because in the effect of what is this drug or alcohol abuse அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, first thing the primary effectsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு violence வரும், இல்லை ஒரு reckless behavior can be seen. But at some point ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ somebody is not attending, okay, right, ரொம்ப depressing, loss of interest in personal hygiene, in doing anything I am not interested, ரொம்ப aggressive-ஆன behaviors, rebellious behaviors எல்லாம் வந்து are warning signs that somebody might be falling into drug abuse or alcohol abuse. Okay, and severe effects வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கோ ஆல்கஹாலோ ஒரு லிமிட்க்கு மேலே if it is over abused, then what happens is you can go into coma or you can go into death, because ultimately it is going to bind to your nervous system receptors, correct? And your nervous system receptors தான் உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஸ்டிமுலஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே போகணும், நம்ம எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நம்ம நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ அப்போ அந்த வைட்டல் ரிசெப்டர்ஸில் when these kind of molecules go and interact, what happens is you end up having heart failure, you end up having liver cirrhosis, right, respiratory problems, nervous system problems. இது எல்லாமே will come in the long run. So இதோட effect புரிஞ்சுக்கிட்டா nobody will really opt for it. Okay, it is because நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இல்லாததுனால தான் வந்து சம்டைம்ஸ் அந்த ஒரு டெம்பரரி எஃபெக்ட்ஸ்க்காக வந்து people give into this. Okay, now what do you do to prevent this, or நடந்துடுச்சு அப்படின்னா how do you control it அப்படின்னு கேட்டால், first thing is ஒரு peer pressure வந்து இதில் அவசியமே கிடையாது. ஸோ சொல்கிற மாதிரி if you understand what is happening, if you understand what it is going to do to your body, obviously நீங்களே வந்து அதை சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு கவுன்சிலிங், ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷன், as this is what is happening to you, this is what is going to happen அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா everybody can make the right decision. அதே மாதிரி looking for danger signs, be it friends, be it relatives, be it parents. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சைல்டு கிட்ட, ஒரு பர்டிகுலர் டீன் கிட்ட, ஒரு adolescent கிட்ட வந்து if you are seeing some danger signs, if you are seeing some signs that are not okay, then you take action for it and make sure that it does not prolong. Okay, and you can always seek help. Okay, medical help, professional help irukku. There are many rehabilitation centers. Rehabilitation varaikum kuda poga vendam. You also have a lot of medical professionals who can help you in a very professional way. And also of course parents, peers, teachers, we're all there for you. Okay, so இந்த மாதிரியான preventive measures எடுக்கும்போது we can always control ourselves and prevent ourselves from falling into drug abuse. யா பசங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் கம்ப்ளீட்டாக we saw human health and disease. ஸோ human healthல we saw the possible diseases, என்னென்ன pathogen காஸ் பண்ணுது, என்ன காஸ் பண்ணுது எல்லாமே பார்த்தோம். followed by we also saw that நம்மளுடைய இது இம்யூன் சிஸ்டம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஒரு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்குது, அதோட பார்ட்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம். 2 important features which is AIDS and cancer, ரெண்டுமே we discussed, right? And lastly we saw the
drugs, என்ன overall drugs இருக்கு, drug abuse நல்லதா இல்லையா, and what is the effect it is causing in the body எல்லாமே வந்து we saw. So இந்த chapter வந்து கண்டிப்பா இந்த வீடியோலயே I have covered every important aspect in this chapter, but just read through your NCERT so that you can keep revising the same. Okay, you keep revising the same. So நல்லா படிங்க, இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நானும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் வந்து கொண்டு வர போகிறேன், where I'm going to discuss all important previous year questions related to each chapter. Okay பசங்களா, ஸோ நல்லா படிங்க, நீட்டில் போய் மாஸ் பண்ணுங்க பசங்களா. I'll see you soon. Bye bye.